So, hello students, good evening. கேக்குதாப்பா? மேக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ரியா மேம் மிஸ் பண்றீங்களா? விஜயலட்சுமி. ஓகே, மேக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சுப்பா? எல்லாரும் எப்படி பண்ணீங்க? ஸோ ஹாய், ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து உங்கள் நேம்ஸை போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் வந்து புது புது நேமில் வந்திருக்கீங்க. சும்மா ஒரு ட்ரை, சூப்பர் சாண்டி, உமா ராமமூர்த்தி, சண்முகப்பிரியன், விஜயலக்ஷ்மி. எஸ், ஓகே. எல்லாரும் மேக்ஸ் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? சூப்பரா, நல்லா பண்ணீங்களா? கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக கஷ்டமா? ஈஸியாக இருந்துச்சா? நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சா? நீங்கள் படித்த கொஸ்டின் வந்துருந்துச்சா? ஹாய் பூர்ணிமா, குட் ஈவினிங் பிரதீஷ். வந்துருந்துச்சாப்பா? எத்தனை பேர் கொஸ்டினை பேப்பரை பார்த்த உடனே அப்படியே கண் கலங்கிட்டீங்க? எத்தனை பேர் வந்து அப்பாடா நான் எப்படியோ படித்த கொஸ்டின் எல்லாம் வந்துருச்சு, தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிங்க? சண்முகப்பிரியன் மாட்டினீங்களா? ஓகே. பிரதீஷ், சரி. நிறைய பேர் ஈஸியாக இருக்குன்றீங்க, நிறைய பேர் கஷ்டமாக இருக்குன்றீங்க. மார்க் வந்தால் தான் தெரியும் இல்லையா? எஸ், ஓகே. அடுத்தது என்ன எக்ஸாம்? 11th லைவும் இருக்குப்பா, சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்? அடுத்த எக்ஸாம் சயின்ஸா? வெரி வெரி ஈஸி. ஓகே, அடுத்தது வந்து நம்மளுக்கு சயின்ஸு. ஸோ சயின்ஸ்க்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 3 லவர் 1.5 days தான். கண்டிப்பாக எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது? 12, 13, 14, 15, 16, 17, 18 அண்ட் ஃபிசிக்ஸில் ஒரு 4 சாப்டர், அப்புறம் வந்துட்டு கெமிஸ்ட்ரியில் ஒரு 3 சாப்டர் இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11 to 13 சாப்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லாரும் எல்லா சாப்டர்ஸும் படிச்சிட்டிங்களா? மேம் சாப்டர் கவுண்ட் சொன்னாலே பயமாக இருக்கா? சரி, ஓகே. எல்லாரும் எல்லா சாப்டர்ஸும் படிச்சிட்டிங்களா? 14 சாப்டர்ஸும் படித்தாச்சா? ரித்திகா, சொன்னாலே பயமாக இருக்கா? சரி, ஓகே. இப்போ இந்த 14 சாப்டர்ஸில் பயாலஜியில் மொத்தம் எவ்வளோ இருக்குப்பா? 6 இருக்கா? ஓகே, 6ல் ஒரு 4 சாப்டர்ஸ் ஃபுல்லாக படிக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? மை நேம் வந்து தீபிகா. எலக்ட்ரிசிட்டி இருக்குது, ஓகே. விஜயலக்ஷ்மி, கண்டிப்பாக எல்லாமே நான் இந்த லைவில் ஃபுல்லாகவே சொல்கிறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு லிசன் மட்டும் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே. ஸோ கடைசி வரைக்கும் லைவில் இருங்க. ஸோ என்ன பிளான்? இன்னும் 1.5 days இருக்கிறது, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் டைம் இருக்குது. இந்த டைமில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? கண்டிப்பாக இந்த டைமில் நான் ப்ரிப்பேர் பண்ணால் பாஸ் ஆச்சு ஆவேனா? நான் வந்து நல்ல மார்க் எடுப்பேன், நான் சென்டம் எடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம இந்த 1.5 days வந்து எப்படி சூப்பராக பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம் பச்சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஓகேவா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1.5 days ஸ்டடி பிளான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்போம், அதுவும் செக் பண்ணிடுங்க, ஓகேவா? ரியா மேம் வந்து ஃபிசிக்ஸ் எடுக்க மாட்டாங்க இல்லையா? 10 சயின்ஸ் எடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால நான் வந்திருக்கேன். ஸோ ரியா மேமே எல்லா நாளும் அனுப்ப முடியாது இல்லையா? விஜயலக்ஷ்மி, ஓகே. பூர்ணிமா, கிளியரா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இங்கேருந்து படிக்கணும், நான் எவ்வளோ வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பயாலஜியில் அட்லீஸ்ட் 4 to 5 lessons ஆச்சு படிச்சிருக்கணும், ஓகேவா? ஃபிசிக்ஸில் 3 lessons. என்னென்ன 3 lessons மேம் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் நீங்கள் என்னென்ன லெசன்ஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னா, சாப்டர் 1, சாப்டர் 1, 2 இது வந்து நீங்கள் மிட்டம்கே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிரச்சனையே இல்லை, ஓகேவா? 4th சாப்டர் ரொம்ப கஷ்டமாக தான்ப்பா இருக்குது, புரியுது. எலக்ட்ரிசிட்டி நம்ம புதுசாக படிக்கும்போது அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் 4th சாப்டர் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே வெயிட்டேஜான சாப்டர், ஓகேவா? மை நேம் தீபிகா, ஓகேவா? ஸ்ரீஹரிணி, எஸ் எஸ், கண்டிப்பாக, ஓகேவா? ஸோ கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் ஆனால் ஈஸி தான். கெமிஸ்ட்ரியில் 3 சாப்டர், இதில் வந்து 7, 8 சாப்டர் கண்டிப்பாக படிச்சிருக்கணும், ஓகேவா? எஸ், கிளியரா? 9th சாப்டர்னா நீங்கள் அந்த டெலிக்விசன்ஸ் அந்த கொஷின் மட்டும் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுதான்ப்பா. இப்போ வந்து இன்னைக்கு நம்ம யூடியூப் லைவ்ல என்ன பார்க்க போகிறோன்னா 2 and 4 மார்க்ஸ் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம், சரியா? பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அண்ட் நீங்கள் இன்னைக்கு சாப்டர் வைஸ் படிக்காமல் நான் சொல்கிற மாதிரி எல்லா சாப்டர்ஸோட 1 marks வந்து நம்ம ரொம்ப ஈஸி படிச்சிடலாம், கடைசி நிமிஷம் காலையில் எழுந்திரிச்சு நான் படிச்சுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி விடாதீங்க. 1 marks வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா ஒரு ட்ரெயின், உங்கள் நேம் வந்து கொஞ்சம் சொல்லுங்கப்பா. சும்மா ஒரு ட்ரெயின்னு கூப்பிடுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது, சரியா? ஓகே. ஹாய் ஹக்கீல் அண்ட் ஸ்டார் கேமிங் தமிழ். ஓகே, இப்போது 1 marksல இருந்து நீங்கள் இப்போ சயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து சயின்ஸ் எக்ஸாமில் 90 + 95 மார்க்ஸுக்கு வந்து புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் 99 மார்க்ஸுமே புக் பேக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து புக்கின்னு நினச்ச எல்லாமே வந்து வருத்தப்பட வேணாம், ஓகேவா? வேலு,
கிளியர்? ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 95 மார்க்ஸுக்கு புக் பேக்கில் இருந்து வந்துடும். 5 மார்க்கு அதுவும் பயாலஜியில் இருந்து மட்டும்தான் புக்கிங்கில் கேட்பாங்க. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்கள் கவலையே பட வேணாம். ஓகேவா ஸ்வாதி? எஸ், சும்மா ஒரு ட்ரை வந்து ஸ்வாதியா? ஓகேப்பா, கிளியர்? ஸோ அடுத்தது நாளைக்கு ஸ்கூல் இருக்கா? எத்தனை பேருக்கு ஸ்கூல் வைக்கிறாங்க? சக்தி, ஸ்கூல் எத்தனை பேருக்கு இருக்குது? ஓகே, ஸ்கூல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் 7 மார்க்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்கள். என்னென்ன 7 மார்க்ஸ்? சாப்டர் 7, 8, 9ஓட கெமிஸ்ட்ரியில் இருக்கிற 7 மார்க்ஸ். ஓகேவா? கெமிஸ்ட்ரி 7 மார்க்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம 2, 4 மார்க்ஸ் கூட படித்து ஏதாவது 2 சப்ஜெக்ட் படித்து ஸ்கிப் ஆகிப்போம். பட் ஆனால் 7 மார்க்ஸ் வந்து ஃபிசிக்ஸ்லேயும் நான் வந்து 2 கொஷனில் ஒன்று அட்டன் பண்ணணும், கெமிஸ்ட்ரிலையும் அட்டன் பண்ணணும், பயாலஜிலையும் அட்டன் பண்ணணும். ஸோ 7 மார்க்ஸ் எஸ்கேப் ஆக முடியாது. வீட்டுக்கு வந்து நம்ம லைவில், ஓகேவா, 6:30 to 8:30 லைவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னா டாப் 7 மார்க்ஸ், அதாவது 27 மார்க்ஸ் இருக்குப்பா டாப் கொஷின்ஸ்னு. இந்த கொஷின்ஸை நீங்கள் என் கூடயே சேர்ந்து லைவில் படிச்சிருங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வீட்டில் என்ன பண்ணலாம்? 9 to 11 வந்துட்டு நீங்கள் 7 மார்க்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? எஸ் கபிலன், இன்னைக்கு நான் தான் எடுப்பேன். ஸோ மேம் அடுத்த கிளாஸில் மேபி வர சான்ஸ் இருக்குது. சரியா? ஓகே, ஸோ இதுதான்ப்பா பிளான். அப்புறம் மண்டே வந்து மார்னிங் நீங்கள் என்ன, அதாவது எக்ஸாம் டே மார்னிங் வந்து நீங்கள் டாப் நியூமரிக்கல்ஸும் 7 மார்க்ஸ் டெரிவேட்டிவ் 7 மார்க்ஸ் இருக்கும் இல்லையா, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், அப்புறம் சாப்டர் 4ல் ரெசிஸ்டார்ஸ் இன் சீரீஸ் பேரலல், இதெல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? எஸ், 7 மார்க்கில் எது கேட்க வாய்ப்பு இருக்குது, 2, 4 மார்க்ஸில் எது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸ்டார் கேமிங், என் பேர் வந்து தீபிகா. ரியா மேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன், யாரெல்லாம் ரியா மேமை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மேம் இன்னொரு லைன். ஆனால் என்ன, மேம் வந்துட்டு மேக்ஸ் லைவ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மேக்ஸ் லைவில் தான் பார்க்கணும். சரியா? எஸ் ஸ்ரீமதி, நம்ம வந்து 10th தான் படிக்கிறோம். ஸோ நம்ம 10th சயின்ஸ் லைவை முடிச்சுட்டு வேணால் நீங்கள் மேம் கூட வந்து சேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 11th லைவுக்கு போய்க்கோங்க. ஓகேவா? எஸ், ஹாய் பாலமுருகன், டைம் பாஸ் ஒஃபிஷியல். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இதுதான்ப்பா சாப்டர் 1. நான் அடுத்தடுத்த சாப்டர்ஸ் லைனாக காட்டுறேன், எல்லோரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு டிக் சிம்பிள் டன் அப்படின்ற ஒரு எமோஜி போடுங்க. ஸோ இந்த 1.5 நாள் தான் நம்மளுக்கு டைம் இருக்கிறனால தயவு செஞ்சு யாரும் சாப்டர் வைஸ் படிக்காதீங்க. இப்போ ஃபஸ்ட் சாப்டர் எடுத்து நான் முடிச்சுட்டு செகண்ட் சாப்டர் போகிறேன் அப்படின்னு நினைப்போம். ஃபஸ்ட் சாப்டரே நம்மளுக்கு 3 மணி நேரம் போயிடும், அது நம்மளுக்கே தெரியாது. அப்போ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு தோணும். அப்போ வந்து நீங்கள் என்ன நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் அப்படி படிங்க. ஓகேவா? எஸ், சேனல் சாப்டர் கண்டிப்பாப்பா சயின்ஸில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, பார்த்தாலே தலை சுற்றும். ஆனால் சயின்ஸில் தான் இது வரைக்கும் நிறையா பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. ஸோ சயின்ஸில் சென்டம் எடுக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? எஸ், ஓகே. அது வந்து அதுலேருந்து லெஸ் சான்சஸ் தான்ப்பா ஸ்டார் கேமிங். ஸோ சாப்டர் 1 எடுத்தாச்சா? டிஃபைன் இனர்ஷியா, நியூட்டன்ஸ் 3 லாஸு, மொமெண்ட் ஆஃப் கப்பிள், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். ஓகேவா? ஸோ சாப்டர் அதே மாதிரி 1ல் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், ராக்கெட் ப்ரொபல்ஷன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸ். ராக்கெட் ப்ரொபல்ஷனும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. நீங்கள் வேணும்னாலும் இன்னொரு கொஷின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷனோட டெரிவேஷன் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது அதே மாதிரி நான் அதான் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் நான் சொன்னேன் கபிலன். நீங்கள் சாப்டர் வைஸ் போகாமல் ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் எல்லா சாப்டரும், ஃபிசிக்ஸ்னால் எல்லா 2 மார்க்ஸும் முடிச்சுட்டு, கெமிஸ்ட்ரினா எல்லா 2 மார்க்ஸும் முடிச்சுட்டு, அதே மாதிரி பயாலஜிக்கு முடிச்சுட்டு, அப்புறம் 4 மார்க்ஸ், அப்புறம் 7 மார்க்ஸ். அதுதான் எனக்கு கேட்டால் ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். சரியா? ஸோ இது சாப்டர் 4பா. சாப்டர் 2லேருந்து மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோப்பியா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸோட யூசஸ். இது வந்து நம்ம இந்த ஏப்ரல் 2024 போன வருஷம் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. யூசஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் 7 மார்க்கில் ஒரு சப்டிவிஷனாக கேட்டிருந்தாங்க, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ அதனால் கான்கேவ் லென்ஸோட யூசஸ், கான்வெக்ஸ் லென்ஸோட யூசஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் மீன் பை டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். இது எல்லாமே ப்ரியாரிட்டி கொஸ்டினில் தான். ஒரு சாப்டர் இருக்குது அப்படின்னா அந்த சாப்டரில் நீங்கள் இதெல்லாமே படிச்சிருக்கணும். படிச்சுட்டு தான் மற்ற கொஸ்டின் பார்க்கணும். ஓகேவா? ஸோ ட்ரா அ ரே டயக்ராம் டு ஷோ த இமேஜ் ஃபார்ம்டு பை கான்வெக்ஸ் லென்ஸ் பை த ஆப்ஜெக்ட் விச் இஸ் பிளேஸ் இன் பிட்வீன் F and 2F. இது ஒரு ரே டயக்ராம் கொஸ்டின். அதே மாதிரி சாப்டர் 2ல் ஏன் வந்து நம்ம ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது, ஏன் டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாமே ரெட் கலரில் தான் வச்சுருக்கோம், அண்ட் இன்னொன்று வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸு, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். சரியா? கிளியர்? கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் ஸ்டார் கேமிங், கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஒரு 1 மார்க் 2 1 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் அது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்காது. நம்மளோட புக் பேக்கில் இருக்கு இல்லையா கொஷின்ஸ், அதுதான் கேட்டிருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, புக் பேக் கொஷின்ஸை படிக்காமல் நீங்கள் க்ரியேட்டிவ் கொஷின்ஸை பற்றி யோசிக்காதீங்க. ஓகேவா? ப்ரியாரிட்டி என்ன படிக்கிறீங்க அப்படின்னா, ப்ரியாரிட்டி 2 மார்க். 2 மார்க் நீங்கள் முடிச்சிட்டிங்களா, 7 மார்க். 7 மார்க் முடித்தோன்னே 4 மார்க் 7 மார்க், அதுக்கப்புறம் புக்கில் இருக்கிற 1 மார்க்ஸ், அப்புறம் ப்ராப்ளம்ஸ். இதை எல்லாம் முடிச்சாதான் அடுத்த ஸ்டேஜான க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸை பற்றி நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? இது எதுவுமே முடிக்காமல் க்ரியேட்டிவ் கொஸ்டினை பற்றி நீங்கள் யோசிக்கிறது வேஸ்ட்டு. ஓகேவா? கிளியர்? டைம் பாஸ் ஒஃபிஷியல் சொல்லுங்கள், என்ன டவுட்? கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸும் சொல்லுவேன். பட் ஆனால் ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குப்பா. நாளைக்கு லைவ்லேயும் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? சசிகலா, சும்மா ஒரு ட்ரை, ஸ்வாதி. ஓகேவா? கிளியர்? ஸோ சாப்டர் 1 சாப்டர் 2 மறுபடியும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சாப்டர் 1 இந்த கொஷின்ஸ், சாப்டர் 2 இதுவும் சாப்டர் 1, இது சாப்டர் 2 அண்ட் இதுவும் சாப்டர் 2. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படித்தா நீங்கள் ஒரு 60+ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஹாட் கொஸ்டின் வரும்பா கனகா, அது நெக்ஸ்ட் நான் எடுத்துகிட்டு வரேன். சரியா? ஸோ அடுத்தது சாப்டர் 3. சாப்டர் 3 இருக்கிறதுலே லெஸ் வெயிட்டேஜ் சாப்டர். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனோட டெரிவேஷன் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக கேட்டுருவாங்க ஏதாவது ஒரு எக்ஸாமில். டிஃபைன் 1 கேலரி, அப்புறம் இந்த பால்ஸ்லா, சார்ல்ஸ்லா, அவகேட்ராஸ் லா, அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் அண்ட் ரியல் எக்ஸ்பேன்ஷன். ஓகேவா? கிளியர்? ஓகே, நான் எல்லாமே காமிச்சிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க டைம் தரேன். அண்ட் அதே மாதிரி சாப்டர் 4, இந்த சாப்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, அதோட யூனிட்டு, அதோட மெஷர்மெண்ட், அதை எப்படி மெஷர் பண்ணுறோம், ஓம்ஸ்லாம், ஏன் எல்லா சர்க்கியூட்ஸும் நம்ம வந்து டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, சாப்டர் 4ல் அகெயின் இந்த கொஷின்ஸ்ப்பா. அண்ட் சாப்டர் 4ல் நான் சொன்ன மாதிரி நிறைய கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே படிக்கணும். ஸோ திருப்பி வந்து நான் ஸ்டடி பிளான் PDF எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் இன்னொரு டைம் காட்டுறேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் எமோஜி. லோகேஷ், நான் சொல்லும் போதே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஆல்ரெடி இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் 50% 40% படிச்சிருப்பீங்க. நான் சொல்லும் போது 70% உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். மிச்ச 30% நீங்கள் தனியாக உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். லோகேஷ், நீங்கள் தனியாக உட்காந்து படிச்சிங்கன்னா ஒரு சாப்டருக்கே 2 மணி நேரம் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் லைவில் படிச்சுட்டு திருப்பி அதை ஒரு அரை மணி நேரம் மட்டும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த சாப்டரை விட எலக்ட்ரிசிட்டி தான் இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் சயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கப்பா? ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியாச்சா? எஸ், 75 மார்க்ஸ். சென்டம்க்கு சொல்லுங்கள் எல்லாருமே. ரிஷி ஃபார்மிங் வந்து 75. வேறு லோகேஸ்வரி சென்டமா? ஸோ சென்டம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த குவார்டர்லியே நல்ல மார்க் வந்துட்டு எடுக்க ட்ரை பண்ணணும். சரியா? என் நேம் வந்து தீபிகா விஜயலக்ஷ்மி. டன். சாப்டர் 1 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா? ஸ்ரீஹரிணி 85+ எல்லாம் வைக்கக்கூடாதுப்பா, சென்டம் தான். சென்டம் வச்சாதான் அட்லீஸ்ட் 90 மேலேயாச்சும் வரும். ஓகேவா? ஹாய் சண்மதி. குட், சென்டம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா வெரி குட். ஸோ எல்லாருமே சென்டம் கண்டிப்பாக எடுக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது சாப்டர் 3பா. எஸ், அடுத்தது சாப்டர் 4. ரித்திகா இப்போ தானே காமிச்சேன். ஓகே, லைவை நீங்கள் ஒரு செகண்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு எடுத்து பாருங்கள். ஸோ சாப்டர் 4 தமிழில் தானே சொல்கிறேன் மணிகண்டன். 25 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடுவீங்க.
ஓகேவா? ஸ்டார் கேமிங் அதெல்லாம் மார்க் போட்டுருவாங்க லேபுக்கு. ஸோ அதனால் நம்ம சென்டம்கே பேசலாம். ஓகேவா? எந்த லெசனில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும்னா சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2, கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 8. சாப்டர் 4 எடுத்தாச்சா? ஸோ அடுத்து கெமிஸ்ட்ரி போயிடலாமா? கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 7லப்பா. ஓகேவா? இதில் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம்ஸ் கேட்டிங்க இல்லையா நிறைய பேர்? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எஸ் கண்டிப்பாக 1 மார்க்ஸ் வரும்பா கிரியேட்டிவ். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா? ஸோ சாப்டர் 8ல் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. நம்ம வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 மார்க் 4 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்சைட் வரும், ஆனால் நீங்கள் புக் பேக் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இன்சைட் சாய்ஸில் கேட்பாங்க. ஓகேவா? ஸ்ரீமதி, நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கட்டும். ஓகேவா? என் பேர் வந்து தீபிகா, பிகேம் டெக். எஸ் சாப்டர் 8 அண்ட் சாப்டர் 8லேருந்து கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் அமல்கம், யூசஸ் ஆஃப் காப்பர், இந்த மாதிரி கிரியேட்டிவ் கொஷின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஹாய், இட்ஸ் ஆர்மி, வெரி குட். ஓகே, சாப்டர் 9 ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியாச்சா? ஸோ அதே மாதிரி சாப்டர் 9லேருந்து ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கு தான் ஹார்ட்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே மஸ்ட்டு ரெஃபர் பண்ணணும். ஃபிசிக்ஸில் கூட நீங்கள் ஹார்ட்ஸ் விட்டலாம், பட் ஆனால் கெமிஸ்ட்ரி விட முடியாதுப்பா. சரியா? ஓகே, அடுத்தது பயாலஜியில் சாப்டர் 12. டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணிக்கோங்க, யாரும் எழுத வேணாம். சப்போஸ் எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா. சரியா? ஸோ அடுத்தது சாப்டர் 13பா. ஹாய் சண்முகப்பிரியா. சாப்டர் 14 நான் ப்ராப்ளம்ஸ் நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன். நாளைக்கு நம்ம கிளாஸ்லேயே ப்ராப்ளம்ஸும் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அபி கெம்டெக் எக்ஸாம் ஐடியா நல்ல கைடு, ஈஸி லோயாலா நல்ல கைடு, நீங்கள் அண்டர்லைனிங் கைடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எல்லாமே நல்ல கைட்ஸ் தான். ஸோ 15ப்பா. 14th பார்த்துக்கோங்க. எஸ் ஸ்மார்ட்டி கைஃப். ஸோ சாப்டர் 15. ஹாய் அபி. ஆமாம், கெமிஸ்ட்ரியில் ரொம்ப சின்ன போர்ஷன்ஸ் தான். 7, 8, 9 3 சாப்டர் தான். 15, 16ல் அண்ட் 17. ஒரு செகண்ட்ப்பா. ஓகேவா? சென்டம் எடுக்க என்ன படிக்கணும்? சென்டம் எடுக்க ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே படிக்கணும். ஓகேவா? ஆனால் இப்போ குவார்டர்லியில் நீங்கள் ஃபஸ்ட்டு போன மிட்டமில் நான் வந்து 80 எடுத்துகிட்டு இருந்தேன் மேம், 70 எடுத்துகிட்டு இருந்தேன்னா குவார்டர்லியில் நீங்கள் ஒரு 80, 90s எடுக்கணும். அப்போ தான் ஹாஃப் எலியில் 95+ எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஹாஃப் எலி மார்க் அப்படியே கொஞ்சம் கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? 10 மார்க் எனக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நான் படிக்காத இன்னொரு 5 டீட்டெயிலாக எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். நான் படிக்காத 2-3 மார்க்கை எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். ஓகேவா? எஸ், டெய்லியும் லைவ் வந்து 6:30க்கு இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா கிளாஸை? 2 and 4 மார்க்ஸ் பார்த்துலாமா? இன்றைக்கி ப்ராமிஸ் பண்ண மாதிரி. ஸோ என் கூடயே சேர்ந்து படிச்சிருங்க. மேம் கூடயே சேர்ந்து எப்படி படிக்கிறது அப்படின்ற டவுட் இருக்கும். தனியாக படிச்சிங்கன்னா 2 மணி நேரம் ஆகும் ஒரு சாப்டர் முடிக்கவே. கூடயே சொல்லி கொடுக்கும் போது நோட்ஸ் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸை வச்சு நீங்கள் தனியாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். 8 மார்க் வராது, சோஷியலுக்கு மட்டும்தான் 8 மார்க். ஓகேவா? ஸ்டார் கேமிங். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? டிஃபைன் இனர்ஷியா. இனர்ஷியானா என்ன? இனர்ஷியா அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நம்ம எல்லாருமே வந்து காலையில் தூங்கிட்டு இருப்போம் இல்லையா? நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக நம்மளை எழுப்புவாங்க. இல்லைனா லீவ் சண்டேன்னு வச்சுக்கோங்க, சண்டே நல்லா தூங்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன ஆகும்? நம்ம பேரண்ட் வந்து நம்மளை எழுப்புமா, நம்ம அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க எழுப்பும் போது நம்மளால் எந்திரிக்கவே முடியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்? வி ஆர் ரெசிஸ்டிங் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். அதாவது நம்ம படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கோம்னா தூங்கிட்டு இருக்கவே தான் நினைக்கிறோம். நான் வந்து அந்த எழுப்பும் போதே அந்த ரெசிஸ்டன்ஸ் எனக்கு வேணாம், நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறேன் இல்லையா? அப்படி சம்திங் ஸ்டாப் பண்ணுச்சு அப்படின்னா அதை இனர்ஷியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ த இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் டு ரெசிஸ்ட்
any change in its state of rest or state of motion unless an external force is acted on it is called as inertia. Okay va? Yes, 7 mark கண்டிப்பா இருக்கும் star gaming. So inertia na enna? Inherent property of a body to resist the state of motion or state of rest. சரியா? ஸோ என்ன வந்து என்ன டைரக்ஷனில் அது இருக்கோ அப்படியே தான் இருக்க விரும்புன்னு சொல்கிறாங்க. எப்படி அது இருக்கோ அப்படியே தான் இருக்க விரும்பும். ஸோ இப்போ இதுக்கு 3 எக்ஸாம்பிள், 3 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், இனர்ஷியா ஆஃப் மோஷன். இது ஏப்ரல் 2023 கேட்ட கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கொஷின் கிளியர், எல்லாத்துக்கும் ஒரு கொஷின் கிளியர் அப்படின்னா ஒரு தம்ஸ் அப், ஒரு ஸ்மைல், ஒரு எமோஜி போடுங்க, ஒரு ஹார்ட் எமோஜி சேட்டில். வீரசிங்கம், ஸ்வாதி, சாய் ஹரிணி, ஸ்டார் கேமிங், நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, பெஸ்ட்டு. சரியா? ஸோ ஓகே, ஒரு கொஷின் கிளியர். அடுத்த கொஷின் மாஸ்க்கும் வெயிட்டுக்கும். இதை 4 மார்க்லேயும் கேட்பாங்க, 7 மார்க்லேயும் கேட்பாங்க. மாஸ் அண்ட் வெயிட்டோட இது மார்ச் 2021 கேட்ட கொஷின்ப்பா. ஸோ இப்போ மாஸ் வெயிட். மாஸ் அப்படின்னா நம்ம உடம்புல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா அதை மாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மாஸ்னா என்ன? இட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன் இன் த பாடி. இதே வெயிட் அப்படின்னா அந்த வெயிட்டு கூட எனக்கு இப்போ இந்த மாஸ் இருக்குது, இப்போ என் வெயிட் வந்து நான் வந்து 50 kgsன்னு சொல்கிறேன். இப்போ 50 kgsோட நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு ஒன்று படிச்சிருப்போம், அதோட வேல்யூ 9.8. அதையும் நான் சேர்த்து சொன்னேன் அப்படின்னா, எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் நான் சேர்த்து சொன்னேன்னா அது வெயிட். ஓகேவா? ஸோ இட் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் அ பாடி டியூ டு எர்த்ஸ் கிராவிட்டி அலோன். ஓகேவா? இப்போ மாஸ் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, ஆனால் வெயிட் வந்து வெக்டார் குவான்டிட்டி. மாஸோட யூனிட் நான் சொன்ன மாதிரி கேஜிஸ். இப்போ உங்கள் வெயிட் என்ன, உங்கள் மாஸ் என்னன்னு கேட்டால், இப்போ ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து பேசுகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் உங்கள் வெயிட் என்னன்னு தான் கேட்போம், மாஸ் என்னன்னு கேட்க மாட்டோம். பட் அங்கேயே வந்துட்டு தப்பு தான். ஃபிசிக்ஸ் படித்த உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து வெயிட்டுன்னு கேட்கக்கூடாது, மாஸ்ன்னு தான் கேட்கணும். ஓகேவா? ஸோ மாஸ்னால் என்ன? கேஜிஸில் சொல்லுவோம், வெயிட்னா நியூட்டனில் சொல்லுவோம். கிளியர்? ஸோ வெயிட் இஸ் இட்ஸ் யூனிட் இஸ் கேஜி, இட்ஸ் யூனிட் இஸ் நியூட்டன். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் மாஸ்க்கும் வெயிட்டுக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ இன்னும் 2 பாயிண்ட் மட்டும் இருக்குது. மாஸ் வந்து இந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் மாஸ் வந்து சேம் தான். நான் சப்போஸ் மார்ஸில் போய் என் மாஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன், வீனஸில் போய் கண்டுபிடிக்கிறேன், ஜூபிட்டர் போனேன் அப்படின்னா கறிடுவேன், ஸோ அங்கே போவேன்னா. இந்த மாதிரி மற்ற பிளானட்ஸ்க்கு போய் நான் வெயிட் என்ன அப்படின்னு போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அந்த எல்லா இடத்துலையும் என் வெயிட் எப்படி 50 kg 50 kg தான். ஆனால் அதாவது மாஸ் 50 kg தான். வெயிட்டு வந்து ஒரு பிளேஸ்க்கும் மாறும். ஏன்னா நம்ம மூணுக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேறு, நம்ம அர்த்துக்கு வேறு. ஸோ அதனால் மாஸ் ஆஃப் பாடி ரிமைன்ஸ் சேம் அட் எனி பாயிண்ட் ஆஃப் த எர்த். சரியா? ஸோ த வெயிட் ஆஃப் த பாடி வேரிஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஓகேவா? தேங்க்யூ கபிலன். சரியா? ஸோ அடுத்தது மாஸ் கேன் பி மெஷர்டு யூஸிங் ஃபிசிக்கல் பேலன்ஸ். ஃபிசிக்கல் பேலன்ஸ்னால் மாஸை மெஷர் பண்ணுற ஒரு யூனிட். வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இனர்ஷியானா ஒன்றும் இல்லை. ஸ்ரீகுரு இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சே நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து ஓடிட்டுருக்கீங்க, சரியா? ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. நீங்கள் எப்போ ஸ்டாப் ஆவீங்க? நீங்களாம் எப்போ நினைக்கிறீங்களோ, இல்லைனா யாராவது உங்களை தடுத்து நிறுத்தினாதான் நீங்கள் நிறுத்துவீங்க. அதே மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா 8 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் எந்திரிப்பேன். 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் எந்திரிக்க மாட்டேன், ஏதாவது சவுண்டு கேட்டால் தான் எந்திரிப்பேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு எப்பப்பெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என் மேலே ஆக்ட் ஆகலை அப்படின்னா நான் வந்து என்னோட ஸ்டேட்லேயே இருப்பேன், மாறவே விரும்ப மாட்டேன், இல்லையா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இனர்ஷியா. த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் மோஷன் அன்லெஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இஸ் ஆக்டட் ஆன் இட். கிளியர்? தனிஷ், அது எல்லாமே நம்ம நாளைக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு 30 ப்ராப்ளம்ஸ், 37 மார்க்ஸ் தரேன். நீங்கள் அப்படியே என் கூடயே சேர்ந்து படிச்சுருங்க. ஓகேவா? ஸோ நம்ம எங்கள் மாஸை எதால் மெஷர் பண்ணுவோம்? ஃபிசிக்கல் பேலன்ஸ்னால. வெயிட்டை எதனால் மெஷர் பண்ணுறோம்? ஸ்ப்ரிங் பேலன்ஸ். மாஸோட யூனிட் நியூட்டன், வெயிட்டோட யூனிட் மாஸோட யூனிட் கேஜி, வெயிட்டோட யூனிட் நியூட்டன். மாஸை வந்து நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி, வெயிட் வந்துட்டு எனக்கு வெக்டார் குவான்டிட்டி. சரியா? கிளியர்? ஸோ நியூமெரிக்கல்ஸ் நாளைக்கு. ஓகேவா? ஹாய் ரித்தன்யா. முரளி, நியூமெரிக்கல்ஸ் நாளைக்குப்பா. விஸ்வா 6:32 உங்களுக்கு எப்போ வரைக்கும் வேணும்னு சொல்லுங்கள், அப்போ வரைக்கும் எடுக்கலாம். மாஸ்னா ஒன்றும் இல்லை, பாலுகோபிகா. மாஸ்னா என்னோட பாடியில் எவ்வளோ மேட்டர் இருக்குது, அமௌண்ட் ஆஃப் மேட்டர் ப்ரெசன்ட் இன் அ பாடி.
வெயிட்னா நம்ம ஏர்த்தில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கா, அதாவது ஒரு பெண்ணை நான் தூக்கி வீசுறேன்னா அது கிரவுண்டுக்கு தான் போகும். ஸோ அந்த மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அது வெயிட். மாஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, வெயிட் வெக்டர். மாஸ் கேஜி, வெயிட் நியூட்டன். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ டிஃப்ரென்ஸ். ஹாய் ரியா. ஜேஆர்என் நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டோம். நீங்கள் கொஞ்சம் லைவில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ப்ராப்ளம்ஸ் வந்து நாளைக்கு. ஓகே, எஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் கப்பிள்ப்பா. மொமெண்ட் ஆஃப் கப்பிளுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, எத்தனை பேர் வந்து சீசாவில் உட்காந்துருக்கீங்க? கபிலன், என்னால் தான் சாப்பிட்டுட்டு வந்து கிளாஸ் எடுக்க முடியாது, உங்களால் வந்து சாப்பிட்டுட்டு கவனிக்க முடியும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கவனிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீசாவில் எத்தனை பேர் சீசானா தெரியுமா? ஸோ இப்படி இருக்கும். கேம்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா, பார்க்கெல்லாம் போனீங்கன்னா இப்படி 2 ஆள் இங்கே உட்காரலாம் இல்லையா? இதுதான் சீசா. கரெக்டா? எஸ். இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்போம். இப்போ இந்த இடத்துல ஒரு 10 kgsம் இல்லைனா இந்த இடத்துல ஒரு 50 kg இருக்கிற ஆள், இந்த இடத்துல 10 kg இருக்கிற ஒரு குழந்தை அப்படின்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக 50 kg இருக்கிற ஆள் தான் கீழே இருப்பான், 10 kg இருக்கிற குழந்தை மேலே இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்ன வெயிட் இல்லையா? ஜாஸ்தி வெயிட் கீழே இருக்கும், கம்மி வெயிட் வந்து எனக்கு மேலே இருக்கும். ஸோ இப்படி ரெண்டு ஃபோர்ஸஸ் எனக்கு இப்படி 2 இடத்துல ஒட்டா ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஓகேவா? 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் எனக்கு இப்படி ஆக்ட் ஆகுதுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கப்பிள்னு சொல்லுவோம். சரியா? ஸோ 2 ஈக்குவல் அண்ட் அன்லைக் parallel forces simultaneously acting at 2 distinct point. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் எனக்கு ஆக்ட் ஆச்சுன்னா அதை கப்பிள்னு சொல்லுவோம். ஓகேவா? எஸ். ஸோ இங்கே த லைன் ஆஃப் ஆக்ஷன் டஸ் நாட் கோயின்சைட். அதாவது இங்கே நடக்கிறது இங்கே பாதிக்கல, இங்கே நடக்கிறது இங்கே மாற்றல. ஸோ இதுதான் லைன் ஆஃப் ஆக்ஷன் டசன்ட் கோயின்சைட். இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி டிரான்ஸ்லேட்டரி மோஷன் சின்ஸ் த ரிசல்டன்ட் இஸ் 0. எந்த டிரான்ஸ்லேட்டரி மோஷன் எனக்கு இங்கே உருவாகாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கப்பல் என்ன பண்ணுது? எனக்கு இப்படி வந்து பாடி இப்படின்னு ரொட்டேட் பண்ணுது இல்லையா? ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் ரொட்டேஷன் ஆஃப் த பாடி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நான் வாட்டர் பாட்டிலில் கேப் ரிமூவ் பண்ணுறேன், அது ஒரு கப்பல். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? ஸ்க்ரூவை கழட்டுறேன். டாப், அதாவது பம்பரம் எல்லாரும் விட்டுருக்கீங்களா? பம்பரம் யாரெல்லாம் விளையாண்டுருக்கீங்க? ஸோ பம்பரம் அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஸ்பின்னிங் ஆஃப் அ டாப்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் கப்பலோட ஒரு எக்ஸாம்பிள் தான். புரிஞ்சிச்சா சசிகலா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு மொமெண்ட் ஆஃப் கப்பில்? புரியலையா? புரியாதவங்க கிளாஸ் கவனிக்கலன்னு அர்த்தம். அப்படியா? எஸ் கண்டிப்பாக எழுதலாம் லதா. சரியா? சூப்பர். ஸோ எத்தனை பேர் லைவில் ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து கூட இருக்கீங்க? அப்படியே ஒரு ஃபயர் போடுங்க. லைவில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து நான் இருக்கேன் மேம், இதோட 3 கொஷின் நான் சூப்பராக படிச்சிட்டேன் அப்படின்றவங்க எத்தனை பேர்? எந்த கொஷினில் அட்லீஸ்ட் ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்கிறீங்களா? ஹனீஷ், அன்பரசி, சண்முகப்பிரியன், ஸ்வாதி, பாலு, கோபிகா. கிளியர்? ரியா, சூப்பர். ஸ்ரீகுரு, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சண்முகப்பிரியன், நான் எல்லா கைடும் ஒரு ஆன்சர் இருக்கும். உங்களுக்கு எது வந்து கரெக்டாக தோணுதோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். ஓகேவா? எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், செகண்ட் லா ஆஃப் மோஷன். இது எல்லா கைட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆன்சரை அப்படியே நீங்கள் எழுதி ஆகணும். என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ், ஒரு பாடியில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா, த ஃபோர்ஸ் இஸ் directly proportional to rate of change of something. Rate of change of na d by dt ன்னு சொல்லுவோம். rate of change of என்னது? momentum. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க? the force acting on a body is directly proportional to rate of change of momentum p. ஓகேவா? and also இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா, ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷன்லேயும் தான் சேஞ்ச் இன் மொமெண்டம் இருக்கும். அதாவது நான் இப்போ இந்த பெண்ணை வந்து இப்படி தூக்கி வீசுறேன்னா ஃப்ரண்ட்டில் தான் வரும், அப்போ மொமெண்டமும் ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். பின்னாடி தூக்கி வீசினா ஃபோர்ஸ் பின்னாடி போகுது, மொமெண்டமும் பின்னாடி தான் இருக்கும். சரியா? ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, இதுவும் ஒன்று எழுதலாம்ப்பா, இந்த ஒரு இதுவும் எழுதிக்கலாம். அண்ட் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏனும் எழுதிக்கலாம். இதுவும் நியூட்டன் செகண்ட் லா தான். ஸோ எம்னா என்ன? மாஸ், ஏனா ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் ஸ்பெல்லிங் எல்லாரும் தப்பாக எழுதுறீங்க, ஸோ அதனால் கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஓகேவா?
clear மணிகண்டன், சசிகலா, ஹனீஷ். ஸோ யார் வந்து ரீசெண்டாக சேட் பண்ணுறீங்களோ உங்கள் சேட் மட்டும்தான் வந்துட்டு கீழே தெரியுது. ஸோ அதனால் உங்கள் நேம்ஸை மட்டும்தான் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லார் நேம்ஸும் ஃபெமிலியர் ஆகும். நாளைக்கு நீங்கள் லைவ் வந்தீங்க அப்படின்னா டக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எல்லாருமே சேட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அது அப்போ தான் உங்கள் நேம்ஸ் எல்லாமே கீழே வந்துகிட்டே இருக்கும்ப்பா. ஹாயின்ட்டு இல்லை. ஸோ எதாவது டவுட் மேம், புரிஞ்சிச்சு மேம், கிளியர் மேம், அந்த மாதிரி. ஓகேவா? எஸ். ஓகே, அடுத்தது சாப்டர் 2. சாப்டர் 1ல் நம்ம என்னென்ன கொஷின் பார்த்தோம்? யாராச்சும் வந்து சொல்லுங்கள் லைனா. என்னென்ன கொஷின் சாப்டர் 1ல் பார்த்தோம்? லிம்ரா, ராதிகா, வெண்ணிலா, வெங்கட், மணிகண்டன், என்னென்ன கொஷின் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பார்த்தோம்? சையத், ரித்தன்யா. ஃபஸ்ட்டு கொஷின் இனர்ஷியா. வெரி குட். செகண்ட் கொஷின் யாராச்சும்? மாஸ் அண்ட் வெயிட்டா? செகண்டு. குட். தேர்ட் ஸோ இனர்ஷியானா என்னென்னு பார்த்துருக்கோம், மாஸ் அண்ட் வெயிட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி அடுத்தது வந்து மொமெண்ட் ஆஃப் கப்பிள்னா என்னென்னு பார்த்தோம். செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்தோம். 4 கொஷின் பார்த்தீங்க. 4 கொஷின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய டைம் ரிப்பீட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த 2 and 4 மார்க் என்னென்னா ஆப்டிக்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் மீன் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்? சரியா? ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா லைட்டோட ஸ்பீட் எடுத்துக்கலாம். லைட் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? லைட்னா என்னன்னு தெரியும். ஸோ லைட்டோட ஸ்பீடை வந்து நான் ஒரு எம்டியான ஒரு மீடியமில் அனுப்புகிறேன். எம்டி மீடியமாக நம்ம வேக்யூம்னு சொல்லுவோம். வேக்யூம் அப்படின்னா அந்த மீடியமில் எந்த பார்ட்டிகளுமே இல்லை, எம்டியாக இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி எம்டியாக இருக்குது, அதை வேக்யூம் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் லைட்டை வேக்யூமில் அனுப்புகிறேன். அடுத்தது லைட்டை வந்து நான் ஏதாவது ஒரு மீடியமில் அனுப்புகிறேன். ஸோ மீடியம் அப்படின்னா என்ன? ஏரை தாண்டி வாட்டர், கிளாஸ், ஹனி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீடியமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டை அனுப்புகிறேன். சரியா? இப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை மியூன்னு சொல்லுவோம். மியூ இஸ் த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம், அதை சின்னு சொல்லுவோம், வித் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம், அதை வின்னு சொல்லுவோம். இவ்வளோதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்ன? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம், ஓகேவா, டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். கிளியர்? 4 மார்க்கில் இது 2 மார்க். 2 and 4 மார்க்ஸ் சேர்த்து பார்த்துட்ருக்கோம். சரியா? எஸ். கிளியர்? ஓகே, புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு கேட்டால் எழுதிடுவீங்களா? மியூ இஸ் ஈக்குவல் டு சி பை வி. வி பை சின்னு எழுதினாலும் மார்க் போட மாட்டாங்க. ஜெகநாதன், நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இன்னொரு டைம் சொல்கிறேன். சரியா? refractive index is equal to ratio of speed of light in vacuum divided by speed of light in medium. ஓகே, ஸோ அடுத்தது எஸ் சொல்லுங்கள். வேல்முருகன் ப்ளீஸ்ன்னு சொல்கிறீங்க, எதுக்கு ப்ளீஸ்? ஓகே, ஸோ அடுத்தது ஸ்னெல்ஸ் லாப்பா. ஸ்னெல்ஸ் லா எப்படி சொல்லுவோன்னா, சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை மியூ ஐ. இதில் மியூ அப்படின்றது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோம். மியூ டியூ அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஒரு மீடியம், ரெண்டு மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா? சைன் ஐனா சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஐனா இன்சிடென்ஸ், சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஆர்னா ரிஃப்ளெக்ஷன் இல்லை ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? எஸ். ஸோ இங்கே ஸ்னெல்ஸ் லாவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் டிவிஷனில் இருக்கிறது தான் ரேஷியோ. த ரேஷியோ ஆஃப் sin of angle of incidence to the sin of angle of refraction equal to ரெண்டு refractive index, medium ஓட refractive index. So equal to ratio of refractive index of two medias. ஓகேவா? ஜெகநாதன் 1 mark கேட்குறீங்க, ப்ராப்ளம்ஸ் கேட்குறீங்க. 2 and 4 marks தருவா, நீங்கள் 7 marks தரமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துட்ருக்கோமா அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த டைம் நான் அடுத்த 2 hours 2 marks படிக்க போகிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ராப்ளம்ஸ் பற்றி யோசிப்பேன், மற்றது எல்லாமே பற்றி யோசிப்பேன். சரியா? ஜெகநாதன் கிளியர்? ஹாய் கவி. எஸ். ஓகே, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இது புரிஞ்சிச்சா? வேல்முருகன் கிளியர்? ரிப்பீட் ஸ்னெல்ஸ் லா. ஸோ ஸ்னெல்ஸ் லா அப்படின்னா sin of angle of incidence divided by sin of angle of refraction will be equal to refractive index of two
மீடியம் தான் மீடியான்னு சொல்கிறாங்க. 2 மீடியம் அப்படின்னா அது மீடியான்னு சொல்லுவோம். ஓகேவா சுபாஷினி? எஸ். ஓகே நெக்ஸ்ட் டிஃபைன் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். லைட்னா ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைட்டை வந்து ஏதாவது ஒரு மீடியமில் அனுப்பலாம். சப்போஸ் நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன், இதுதான் கிளாஸ், இதை வந்து கிளாஸ் மீடியம்னு சொல்லுவோம். இப்போ இந்த லைட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எஸ் தமிழ்லேயே சொல்கிறேன், ஸ்டார் கேமிங் சரியா. இந்த லைட்டை வந்து நான் இப்படி இந்த கிளாஸ்க்குள்ளே அனுப்புகிறேன் சரியா. கிளாஸ்க்குள்ளே அனுப்பிட்டு அந்த லைட்டு வெளியே வரும்போது வேணா ஸ்ரீமதி நீங்கள் வந்து மீடியான்னு எழுதுங்க. ஓகேவா. ஸோ இப்படி கிளாஸ்க்குள்ளே அனுப்பிட்டு வெளியே வரும்போது அது 7 கலராக பிரிஞ்சு வருது. ஸோ அந்த 7 கலர் என்னன்னு சொல்ல முடியுமா? இதுதான் 7 கலர். அதை வந்து வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சு, ஓகேவா, ரெட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 7 கலர்ஸாக பிரிஞ்சு வரும். ஸோ இப்படி நான் லைட்டை when a beam of light or composite light ரெண்டுமே ஒன்று தான் is refracted through a transparent medium. இதுதான் டிரான்ஸ்பரண்ட் மீடியம். இந்த மீடியம்குள்ளே அனுப்பும்போது இட் ஸ்பிளிட்ஸ் இன்டு 7 காம்பனண்ட் கலர்ஸ் இல்லை 7 கான்ஸ்டிடியூவன்ட் கலர்ஸ்ன்னு எழுதணும். ஸோ இப்படி லைட் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம்குள்ளே அனுப்பினோடனே இப்படி 7 கலராக பிரியுது இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். புரிஞ்சுச்சா? எஸ் ஜெகன் கிளியர் இருக்கீங்களா? ஜெகநாதன் எஸ். ஓகே. ஸோ புரிஞ்சுச்சா வாட் இஸ் மீன் பை டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்னா? நோ அப்படி எழுதக்கூடாது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை மியூ இஸ் ஈக்குவல் டு C/V தான் எழுதணும். ஓகேவா? எஸ் ஸ்வாதி கிளியர். சரி ராதிகா ஒன்றும் இல்லை, ஒரு லைட்டை நான் கிளாஸ்க்குள்ளே அனுப்புகிறேன். கிளாஸுன்றது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம். அந்த மீடியம்லேருந்து லைட்டு வெளியே வரும்போது 7 கலராக எனக்கு ஸ்ப்ளிட் ஆகி வருது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இட் இஸ் ஸ்ப்ளிட் இன்டு 7 கான்ஸ்டிடியூவன்ட் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? கிளியர்? ஓகே. ஹாய் சிவஞானன், தீபாவா? ஓகே. ஸோ அடுத்தது ரேலே லா ஆஃப் ஸ்கேட்ரிங். ஸோ ரேலே லா ஆஃப் ஸ்கேட்ரிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு லைட் எவ்வளோ ஸ்கேட் ஆகும் அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஐன்னு சொல்லுவாங்க சரியா. அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்ரிங், அதாவது எனக்கு ஒரு லைட்டு எவ்வளோ ஸ்கேட்டர் ஆகணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ரெட் லைட் இருக்குது. ரெட் லைட் வந்து நான் சப்போஸ் இங்கேருந்து அடிக்கிறேன் சரியா, தூரம், அதாவது ஒரு 80 மீட்டர்ஸ் தள்ளி ஒரு ஆள் நிற்கிறாங்க. 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி, 20 வேணாம், ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு ஆள் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த ரெட் லைட் அவங்க கண்ணுக்கு வரும்போது ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஆகிட்டு வரும், அதாவது பிரிஞ்சு வரும். இப்போ இதுதான் லைட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த லைட் இப்படியேவா வரும்? நோ. எப்படி வரும்? இப்படி ஸ்கேட்டர் ஆகி வரும், எல்லா டைரக்ஷன்லையும் ட்ராவல் ஆகிட்டு வரும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும்னா, இட் இஸ் ப்ரொபோஷ்னல் டு wavelength to the power 4 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது the amount of Rayleigh scattering is inversely proportional to 4th power of wavelength. wavelengthனா என்ன? ரெட்டுக்கு என்ன wavelength, எல்லோவுக்கு என்ன wavelength அப்படின்னு சொல்கிறது தான் wavelength. So it is directly inversely proportional to 4th power of wavelength. ஓகேவா? எஸ் சொல்லுங்கள் ஸ்டார் கேமிங். ரிஃப்ளெக்டிவ் இல்லை, ரிஃப்ராக்டிவ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ is the ratio of velocity of light in a vacuum to the velocity of light in medium. அவ்வளவுதான். ஓகேவா? கிளியர்? சரியா? ஸோ ரேலி ஸ்கேட்டரிங் புரிஞ்சிச்சா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா ரேலி ஸ்கேட்டரிங். லாஸ்ட் கொஸ்டினா இந்த கொஸ்டின் ஒன்றும் இல்லை. லைட்டை when a white light is passed through a transparent medium, it is split into 7 constituent colors. ஓகே. ஸோ இது கிளியர். அடுத்தது கான்வெக்ஸ் கான்கேவ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 மார்க்லையும் கேட்கலாம், 7 மார்க்லையும் கேட்கலாம். அப்போ நீங்கள் 7 பாயிண்ட்ஸ் ஆச்சும் படித்து வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கான்கேவ் லென்ஸ்னா என்ன? concave lens is thicker in middle than edges. So convex lens first வரைஞ்சிருங்க. இந்த மாதிரி क्वेश्चनல இதுதான் convex lens. இது எனக்கு concave. ஓகேவா? இது convex, இது convex. So concave வந்து இப்படி இருக்கும்.
இப்போ இந்த கான்வெக்ஸ் லென்ஸை பாருங்கள், இட் இஸ் திக்கர் இன் த மிடில் பெருசாக இருக்கா? ஸோ எப்படி சொல்லணும்? இட் இஸ் திக்கர் இன் த மிடில் தேன் த எட்ஜஸை விட எனக்கு மிடில் கொஞ்சம் திக்காக இருக்குது. அதே மாதிரி கான்கேவ் லென்ஸ் பாருங்கள், தின்னர் இன் த மிடில், அதாவது சின்னதாக இருக்குது, தின்னர் இன் த மிடில் தேன் இட்ஸ் எட்ஜஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதை வந்து கன்வர்ஜிங் லென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ என்ன லென்ஸ்? கன்வர்ஜிங் லென்ஸ். ஏன் கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னா, எனக்கு நிறையா ரேஸ் வருதுன்னா அந்த ரேஸ் எல்லாம் ஒரு பாயிண்டில் மீட் ஆகும், கன்வர்ஜ் ஆகும். மீட் ஆகுதுன்னா அதை கன்வர்ஜ்னு சொல்லுவோம். ஸோ இப்படி மீட் ஆச்சு அப்படின்னா அவங்கள நம்ம கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவோம். கான்கேவ் லென்ஸை வந்து டைவர்ஜிங்னு சொல்லுவோம். ஏன் டைவர்ஜிங்? ஏன்னா இவங்க ஒரு பாயிண்ட்ல இருந்து இப்படி விலகி போவாங்க. சரியா? ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் கன்வர்ஜிங் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் வந்து டைவர்ஜிங் லென்ஸ். அதுதான் சொல்கிறேன், ஒரு பாயிண்டில் மீட் ஆனாங்க அப்படின்னா கன்வர்ஜ் ஆகுறாங்க, கன்வர்ஜிங்னு சொல்லுவோம். இதே ஒரு பாயிண்ட்லேருந்து விலகி போகிறாங்கன்னா டைவர்ஜிங்னு சொல்லுவோம். டைவர்ஜ் ஆகுது, பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே எனக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ரியல் இமேஜ், உண்மையான இமேஜை தான் எனக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இதே கான்கேவ் லென்ஸ் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் இமேஜ், ரியல் இமேஜ் இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்கிறது விர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லுவோம். சரியா? ஸோ எனக்கு இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஹைப்பர் மெட்ரோபியாவை ட்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணும். கான்கேவ் லென்ஸ் வந்து மயோபியாவை ஹெல்ப் பண்ண ட்ரீட் பண்ணும். ஹைப்பர் மெட்ரோபியானா என்ன? எனக்கு தூரமாக இருக்கிற ஆப்ஜெக்ட் எப்படி தெரியும்? கிளியராக தெரியும், பக்கத்தில் இருக்கிறது எனக்கு கிளியராக தெரியாது. மயோபியானா எனக்கு வந்து தூரமாக இருக்கிறது கிளியராக தெரியாது, பக்கத்தில் இருக்கிறது கிளியராக தெரியும். சரியா? கிளியர்? நோ, இப்போ தான் நம்ம சாப்டர் 2 பார்த்துட்டு இருந்தோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி நான் டீச் பண்ணிட்டேன், நீங்கள் கொஞ்சம் ஃபார்வர்ட் போய் பாருங்கள். ஓகேவா? முகமது இஸ்மாயில் பிளர்ராக இருக்கா? எஸ், கிளியர்? ஓகே, அடுத்தது போயிடலாமா? ஸ்மால் பிரேக். எத்தனை பேருக்கு பிரேக் வேணும்? எத்தனை பேருக்கு பிரேக் வேணும்ப்பா? டயர்ட் ஆகிட்டிங்களா? 2 கொஷின், ஒரு 5 கொஷின் தான் என்னை கேட்டால் பார்த்துருப்போம், அதுக்கே டயர்ட் ஆகிட்டிங்களா? சும்மா ஒரு ட்ரை பிரேக் கேட்குறீங்க. ஸோ எத்தனை பேருக்கு பிரேக் வேணும்? நோவா? சரி, நிறைய பேர் நோ சொல்லிட்டாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபிசிக்ஸ் முடிச்சோன்னே பிரேக் எடுத்துக்கலாம். ஓகேவா? எஸ், ஓகே. அடுத்தது, வாட் இஸ் மீன் பை பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் த ஐ? பவர் ஆஃப் அகாமடேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு என்னோட கண்ணு எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுது. எனக்கு கரெக்டாக ஒரு ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் ஆகி எனக்கு ரெட்டினால இமேஜ் ஃபார்ம் ஆகும். அப்போ தான் எனக்கு என்ன ஆகும்? அந்த ஆப்ஜெக்ட் கிளியராக தெரியுதுன்னு அர்த்தம். ஸோ எந்த அளவுக்கு என்னோட கண்ணு ஒரு ஆப்ஜெக்டை அழகாக ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு காட்டுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பவர் ஆஃப் அகாமடேஷன். த எபிலிட்டி ஆஃப் ஐ டு ஃபோக்கஸ் நியர்பை as well as distant objects on the retina of our eye is called as power of accommodation. Clear? கண்டிப்பா இலக்கியா கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். சரியா? ஸோ புரிஞ்சுச்சா பவர் ஆஃப் அகாமடேஷனா என்னன்னு? எஸ், ஓகே. அடுத்தது, ஏன் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது? வேறு ஏதாவது கலரில் இருந்துருக்கலாம், ஒயிட், ரெட், க்ரீன் அப்படின்னு. ஏன் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா, நம்ம ஸ்கையில் வந்துட்டு சன்லைட் இருக்கா? ஸோ அந்த சன்லைட் பார்த்திங்க அப்படின்னா அதில் ப்ளூ கலர் இருக்கும். ப்ளூ கலர் தான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஷார்ட் வேவ் லென்த். ஓகேவா? மற்ற கலர்ஸை விட. ஸோ அதனால தான் ப்ளூ கலர் வந்து நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியுது. ஓகேவா? இது ஸ்கேட்ரிங்னால தான். So when sunlight passes through the atmosphere, blue color shorter wavelength is scattered to a greater extent than red color. அதனால தான் எனக்கு ஸ்கேட்டரிங் எப்படி தெரியுது? ப்ளூ கலரில் எனக்கு தெரியுது. பவர் ஆஃப் அகாமடேஷன் அப்படின்னா இது என்ன கைட்னா 100 லேர்னிங் கைட். சரியா? 100 லேர்னிங் கைட்ப்பா. நீங்கள் வந்து நெட்டில் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ இன்னொன்று 2 கொஷனுக்குமே நான் அர்த்தம் சொல்லிடுறேன். பவர் ஆஃப் அகாமடேஷன்னா, இப்போ இந்த பெண்ணை நான் பார்க்குறேன், இந்த பெண்ணை எனக்கு கரெக்டாக இது ஒரு பெண்ணு மாதிரி தெரியணும், 4 3 தெரியக்கூடாதுன்னா எனக்கு என் கண்ணை என்ன பண்ணும்? இந்த பெண்ணை ஃபோக்கஸ் பண்ணி இதோட இமேஜை எனக்கு ரெட்டினால ஃபார்ம் பண்ணும். சரியா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க? த எபிலிட்டி ஆஃப் ஐ டு ஃபோக்கஸ் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட், நியர்பை ஆப்ஜெக்ட், இல்லைனா தூரமாக இருக்கிற ஆப்ஜெக்ட் ஆர் distant object on the retina of our eye is called as power of accommodation. ஓகேவா?
எஸ், அதே மாதிரி ஏன் ஸ்கை ப்ளூ கலரில் தெரியுதுன்னா, எனக்கு சன்னில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சன்னில் இருந்து ப்ளூ கலருக்கு ரொம்ப கம்மி வேவ் லென்த். ஸோ அதனால தான் அது ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகி என் கண்ணுக்கு தெரியுது. ஓகேவா விஸ்வா, லதா, ரத்னா சொல்லுங்கள். ரத்னா என்ன டவுட்? கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் நாளைக்கு இருக்கும், இன்னைக்கு இல்லை. ஓகேவா மூன்ஷைல்? எஸ், என்ன டவுட் ரிப்ளை பண்ணுங்கள். ஹாய் லக்ஷ்மி, வெல்கம். ஸோ யாருக்கு என்ன டவுட் இருக்குப்பா போஸ்ட் பண்ணுங்க, அப்படியே வந்து சாட்ல போடுங்க என்ன டவுட்னு. எஸ், கிளியர். இந்த கைடை எப்படி வாங்கணும்னா 100 லேர்னிங் அப்படின்னு அடிச்சிங்கனாலே நெட்டில் வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக லதா, லாஸ், செகண்ட் லா, அப்புறம் வந்து இந்த சார்ல்ஸ் லா, பாயில்ஸ் லா, இந்த மாதிரி லாஸ் தான் நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதக்கூடாது. மற்றது எல்லாமே ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கலாம். ரெஸ்ட் தான் அதுதான் சொன்னேன். இதுதான் பல்ப். சரியா? இந்த பல்பில் இருந்து லைட் எப்படி வரும்? இப்படி எல்லா டைரக்ஷனையும் ட்ராவல் ஆகி வருமா? இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்கேட்ரிங். எனக்கு எல்லா டைரக்ஷன்லையும் ட்ராவல் ஆகி வருதுன்னா அது ஸ்கேட்ரிங்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அடுத்தது தெர்மல் ஃபிசிக்ஸ் 2 சாப்டர் முடிச்சாச்சு. ஸோ யாரும் வந்து கொஞ்சம் அப்படியே சோர்ந்து போகாமல் கவனிங்க. ஏன்னா வந்து இந்த டைம், இந்த 1 hour கண்டிப்பாக உங்களுக்கு முடிச்ச உடனே போய் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? டிண்டால் எஃபெக்ட்டும் அதே மாதிரி தான். இப்போ நான் லைட்டு வந்து இப்போ நான் ரூமில் உட்காந்துட்ருக்கேன், ரொம்ப இருட்டாக இருக்குது. ஓகேவா? செம்ம சன்லைட் வெளியே. நான் லைட்டாக என் டோரை வந்து திறந்து வைக்கிறேன் அப்படின்னா அங்கே நிறைய அந்த லைட்டில் நிறைய சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸை பார்க்கலாம். ஸோ அது டியூ டு டிண்டால் எஃபெக்ட் தான். சரியா? ஜேகே கேமிங். ஓகே, அடுத்தது டிஃபைன் 1 calorie. 1 calorie அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 1 gram ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறேன்ப்பா. இதுதான் எனக்கு 1 gram ஆஃப் வாட்டர். இப்போ இந்த 1 gram ஆஃப் வாட்டரை நான் ஹீட் பண்ணுறேன். சரியா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 gram ஆஃப் வாட்டரை நான் இப்படி ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த வாட்டரோட ஹீட் வந்து 1 degree எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? ஸோ 1 degree இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிண்டால், சாரி 1 calorie சொல்கிறோம். ஒரு செகண்ட்ப்பா. ஹலோ மேம், சொல்லுங்க மேம். லைவ்ல இருக்கேன். சரியா? ஸோ இந்த மாதிரி 1 gram ஆஃப் வாட்டரை நான் 1 degree செல்சியஸ் ஹீட் கொடுத்து ரைஸ் பண்ணுறேன். 1 degree ரைஸ் பண்ணுறேன்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 1 calorie சொல்கிறோம். சரியா? ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 gram ஆஃப் வாட்டர் த்ரூ 1 degree செல்சியஸ். ஓகேவா? எஸ், அதே மாதிரி என்ன 1 kilocalorie என்னன்னா 1 kilogram ஆஃப் வாட்டர். 1 kilogram ஆஃப் வாட்டரை 1 degree செல்சியஸ் கொடுத்து நான் ரைஸ் பண்ணேன்னா அது 1 kilocalorie. ஓகேவா? புரிஞ்சிச்சா ஜேகே கேமிங்? ஸோ அடுத்து போயிடலாமா? வாட் இஸ் பாயில்ஸ் லா? பாயில்ஸ் லானா என்ன? ஹாஃப் ஸ்க்ரீன் நாட் விசிபிள்னா கவி நீங்கள் உங்களோட யூடியூப் செட்டிங் வந்து கரெக்டாக வச்சுருங்க. எஸ் ரித்திகா சொல்லுங்கள். ஒரே ஒரு ஹாரர் எமோஜி அமைச்சிருக்கீங்க, என்னாச்சு? கண்டிப்பாக ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அசெஷன் டைப் எல்லாமே 1 மார்க்கில் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, நான் ஸ்லோவாகவே போகிறேன். இப்போ அடுத்தது பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லா வந்துட்டு நாளைக்கு லைவ் 6:30. சரியா? பாயில்ஸ் லாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரெஷர் is inversely proportional to volume. The pressure of gas is inversely proportional to volume தான் நான் பாயில்ஸ் லான்னு சொல்லுவேன். இதோட இது வந்து அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் எனக்கு எப்படி இருக்கணும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ப்ரெஷர் வந்து வால்யூம்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா PV is equal to constant. ஓகேவா? கிளியர்? ஸோ இதுதான் பாயில்ஸ் லா. அடுத்தது ஐடியல் கேஸும் ரியல் கேஸுக்குமான டிஃப்ரென்சியேஷன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எத்தனை இம்பார்ட்டன்ட் வேணாலும் போட்டுக்கோங்க. ஓகேவா? ராதிகா இந்த ஸ்லோ ஓகேவா? ஏஸ், ஆமாம், ரெண்டுமே கரெக்ட் தான்ப்பா. வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷரும் ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மூன் சைல்டு
எஸ் ஓகே. இப்போ ஐடியல் கேஸ்னா என்ன, அடுத்தது ரியல் கேஸ்னா என்ன? ஸோ ஐடியல் கேஸ் அப்படின்னா எனக்கு சப்போஸ் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ளே நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்கும். இப்படி நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்குது. இப்போ கண்டெய்னருக்குள்ளேயே வந்துட்டு இருக்கிற மாலிக்யூல்ஸு ஒன்றுக்கு ஒன்று பேசிக்காமல் தனித்தனியாக ஓரமாக உட்காந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் ஐடியல் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஐடியல் கேஸ்னா என்ன? the atoms or molecules do not interact with each other. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐடியல் கேஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைனா பர்ஃபெக்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே ரியல் கேஸ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தங்க இன்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்பாங்க, பக்கத்தில் வந்து இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி if there is an interaction, if the molecules of atom of gas interact with each other, ஓகேவா, அப்போ ரெண்டு பேத்துக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஒன்றுக்கு ஒன்று இருக்கும் போது நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிரியேட் ஆகுதுன்னா அதை நம்ம ரியல் கேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கிளியர்? இது எல்லாத்துக்குமே கிளியரா? ரித்திகா சொல்லுங்க. எமோஜி தவிர எதுவுமே போட மாட்டேன்றீங்க. நான் என்ன தப்பு பண்ணாலும் சொல்ல மாட்டேன்றீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனையும் சொல்ல மாட்டேன்றீங்களே. கிளியர்? ஓகே. ஸோ அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன் ப்ராப்ளம்ஸ் நாளைக்கு, சரியா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்ன? த ரேஷியோ ஆஃப் ட்ரூ ரைஸ் இன் வால்யூம். அதாவது உண்மையாலே ஒரு லிக்விட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சோ, ட்ரூ ரைஸ் இன் வால்யூம், சரியா, டிவைடட் பை அந்த லிக்விடோட ஒரிஜினல் வால்யூம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். இப்போ இந்த கேஸில் எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் 1 கெல்வின் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ என்ன எழுதுவீங்க? த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் த ரேஷியோ ஆஃப் true rise in volume of liquid to the original volume when the temperature increases or rises by 1 Kelvin. இதோட யூனிட் வந்து கெல்வின் இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா per கெல்வின்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? சவுண்டாவா? ஆல்ரெடி மைக் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. லயா, நந்தகுமார், சரி நான் முடிஞ்ச வரைக்கும் சவுண்டாக சொல்கிறேன். லதா சொல்லுங்கள் என்ன டவுட்? ஸோ எல்லோரும் உங்கள் டவுட்ஸ் அப்படியே போஸ்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் அப்படியே போஸ்ட் பண்ணுங்கப்பா. ஸோ என்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எஸ், டிஎன்ஏ கொஷின் நம்ம பயாலஜி பார்க்கும்போது அது எல்லாமே கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேவா மகேஷ்? இப்போ நம்ம வந்து சாப்டர் 3 சாப்டர் 4 கெமிஸ்ட்ரி கொஞ்சம் முடிச்சிடலாம். ஓகேவா? எஸ், ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு கண்டெய்னரில் ஒரு ஒரிஜினல் வால்யூம் இருக்குது. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ த ட்ரூ ரைஸ் இன் வால்யூம் டு த ஒரிஜினல் வால்யூம். டெம்பரேச்சர் எப்படி? டெம்பரேச்சர் 1 கெல்வின் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். அங்கே ட்ரூ ரைஸ் பார்த்தோமா, இங்கே அப்பேரண்ட் ரைஸ் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம். ஓகேவா? இதுதான் நம்ம அப்பேரண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன்னு சொல்லுவோம். சத்யா, நீங்கள் லைவ்ல கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜஸ்ட்டு போய் பார்த்தா மட்டும் போதும். இது வந்து என்சாகோ ஜியோவானி, இது வந்து என்ன அப்படின்னா நம்ம 10th ஸ்டேட் போர்டுப்பா. ஓகே, ஸோ அடுத்தது 4th சாப்டர் போயிடலாமா? 4th சாப்டர் எத்தனை பேருக்கு 4th சாப்டர் பார்த்தாலே பயமாக இருக்குது? 7 மார்க்ஸும் ரித்திகா நம்ம அதிலே பார்த்துட்டோம்ப்பா. 7 மார்க்ஸ் கொஞ்சம் லைவை வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அதுவும் எடுத்திருக்கேன். ஓகேவா? எஸ், கிளியர்? ஓகே, ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபைன் த யூனிட் ஆஃப் கரண்ட். கரண்ட்டோட யூனிட் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர். ஆம்பியரோட டெஃபினிஷன் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஆம்பியரோட டெஃபினிஷன், எஸ், ஆம்பியரோட டெஃபினிஷன் என்னதுப்பா? கண்டிப்பாக பயாலஜி நம்ம இந்த சாப்டர் முடிச்சோன்னே பயாலஜி போயிடலாம். ஓகேவா?
ஸோ ஆம்பியரோட டெஃபினிஷன் என்னன்னா, எனக்கு எப்போ 1 ஆம்பியர்னு சொல்வேன்னா, எப்பப்பெல்லாம் ஒரு கூலும் சார்ஜ் வந்து 1 கூலும் சார்ஜ் ஒரு செகண்டில் ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகுதோ அப்போ நான் 1 ஆம்பியர்னு சொல்லுவேன். சரியா? ஸோ 1 ஆம்பியர்னா என்ன? எப்பப்பெல்லாம் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் 1 செகண்டில் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் 1 ஆம்பியர். ஸோ அதை நீங்கள் எழுதணும். The current flowing in a conductor is said to be 1 ampere when a charge of 1 coulomb flows across any cross section in 1 second. ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தேங்க்யூ லக்ஷ்மி. ஓகே, 2 மார்க் கம்பல்சரி. ஒரு சப்டிவிஷன் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கேட்டாங்கன்னா அடுத்த சப்டிவிஷன் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது why is tungsten metal used in bulbs but not in fuse wires? ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு குண்டு பல்ப் இருக்கும். இப்போதைக்கு யார் வீட்லையும் இது யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஒரு பல்பை பார்த்துருக்கீங்களா? எல்லோ கலரில் இருக்கும். அந்த பல்பு அந்த பல்ப் போட்டாலே ரூம் செம்ம ஹீட் ஆகிடும். இந்த மாதிரி பல்ப் பார்த்துருக்கீங்களா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டங்ஸ்டன் பல்புன்னு சொல்லுவோம். இங்கே சென்டரில் இப்படி 2 இருக்கு இல்லையா? இதை டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்க்கு மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தி. அதாவது மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தினா நான் இந்த டங்ஸ்டனை எவ்வளோ வேணால் ஹீட் பண்ணலாம். எவ்வளோ ஹீட் பண்ணாலும் இது தாங்கும். ஸோ அப்போது அதுக்கு மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் டங்ஸ்டனை நான் வந்து பல்பில் யூஸ் பண்ணிவிட்டு ஃபியூஸ் வயரில் யூஸ் பண்ணல அப்படின்னா, டங்ஸ்டனுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஹை ஹீட், நல்லா ஹீட் ஆகும். சரியா? அடுத்தது இதே ஃபியூஸ் வயரில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வயர் வந்து டக்குன்னு மெல்ட் ஆகிடும். அப்போ தான் நம்ம வீட்டில் சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன் அதுக்கு அர்த்தம்னா ஃபியூஸ் வயரோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் அது டக்குன்னு மெல்ட் ஆகிடணும். இப்போது நான் டங்ஸ்டனை ஏன் வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணுறேன் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ஸில், ஏன்னா அதுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும். ஃபியூஸ் வயருக்கு லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும். அதனால தான் மெட்டல் ஒயர் விச் ஹேஸ் லோ மெல்டிங் பாயிண்ட் ஷுட் பி யூஸ்ட் இன் ஃபியூஸ் வயர் பட் நாட் இன் டங்ஸ்டன் ஒயர். ஓகேவா? எஸ், கிளியர்? ஓகே, கெவின் நம்ம கிராஃபைட் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சரியா? ஓகே, அடுத்தது ரைட் எனி 2 டிவைசஸ் விச் ஒர்க் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இது 2024 கேட்ட கொஷின். அதாவது ஹீட்னால எனக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. எலக்ட்ரிக் அயன், டோஸ்டர் இல்லையா? அந்த பிரெட் வந்து நம்ம குக் பண்ணுவோம் இல்லையா? அந்த டோஸ்டர், எலக்ட்ரிக் ஓவன், எலக்ட்ரிக் ஹீட்டர், இது 4மே 2 எழுதினா போதும், பட் 4 படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக ராதிகா, நான் ஃபுல்லாகவே நீங்கள் கவனிக்கணும் அதுக்கு. சரியா? அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் வந்து சில கொஷின் சொன்னேன், அதையுமே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? எஸ், கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன? எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னா ஒரு சார்ஜ் எடுத்துக்கலாம்ப்பா, சார்ஜ் கியூ. இந்த சார்ஜை நான் வந்து இந்த இடத்துல இருந்து இல்லைனா எங்கேயோ தூரமாக வச்சு இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரேன். இப்படி எடுத்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ இப்படி நான் எடுத்துகிட்டு வரும்போது எவ்வளோ வேலை செய்கிறேன், எவ்வளோ ஒர்க் டன் நான் பண்ணுறேன் அப்படின்றத தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் is defined as the amount of work done in moving a unit positive charge from infinity to 1 point. ஓகேவா? எஸ், சொல்லுங்க சையத், என்ன டவுட்? எஸ், அதே மாதிரி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நான் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ நான் சார்ஜை இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன், எவ்வளோ ஒர்க் டன் பண்ணுறேன் அப்படின்றது தான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் as the amount of work in moving a unit positive charge from one point to another. ஓகேவா? ஜினிஷா காலேஜ் இல்லை, ஸ்கூல் மட்டும்தான். கிளியர்? ஸோ இது கிளியரா? அடுத்தது ரோல் ஆஃப் எர்த் ஒயர் இன் டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ். எர்த் ஒயர் எதுக்காக? இப்போ நம்மளோட வீட்டில் நம்ம நிறைய அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி இல்லையா? இப்போ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அப்படியே ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் எல்லா இடத்துலையும் எனக்கு ஃப்ளோ ஆகும்போது அந்த பிளேட்டில் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் மேலேயும் எனக்கு சார்ஜஸ் இருக்கும். இப்போ இந்த சார்ஜஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேவ் கொடுத்து எர்த்துக்கு கீழே அமுச்சிடலாம். சரியா? ஸோ அப்போ தான் நான் அப்போயே அந்த சார்ஜஸை போய் தொடும் போது எனக்கு ஷாக் அடிக்காது. ஸோ எர்த் ஒயர் ப்ரொவைட்ஸ் அ லோ ரெசிஸ்டன்ட் பாத். இது ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்தது த எர்த் ஒயர் சென்ஸ் கரண்ட் ஃப்ரம் த பாடி ஆஃப் த அப்ளையன்சஸ் டு த எர்த் whenever a live wire accidentally touches the body of the metallic electrical appliances. ஸோ இப்படி தான் எனக்கு ஒரு எர்த் ஒயர் என்ன பண்ணுது, என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது எலக்ட்ரிக்கல் ஷாக்கில் இருந்து. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். கிளியராப்பா? எல்லாத்துக்கும் கிளியர்?
ஓகே, ஸோ அடுத்து போயிடலாமா? திஸ் இஸ் 4th லெசன். அப்போ 4th லெசன் பக்கமே சசிகலா போனதில்லை, மூன் சைல்டும் போனதில்லை. அதனால தான் என்ன லெசன்னே தெரியல. இது வந்து சேலஞ்சிங் வீலாக்ஸ், இது 8th இல்லை, இது வந்து 10th. ஓகேவா? சையத் என்ன டவுட்? மேம்ன்றதை தவிர என்ன டவுட்டுன்னு மென்ஷன் பண்ணுங்க, அப்போ தானே தெரியும். ஓகே, ஸோ அர்த் ஒயர் எதுக்காக? எனக்கு எப்பப்பெல்லாம் மெட்டாலிக் அப்ளைன்சஸ் மேலே நிறைய சார்ஜஸ் இருக்கோ அப்போ அந்த சார்ஜஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அர்த்துக்கு சென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? கிளியர்? எஸ், ஓகே. ஸோ அடுத்தது ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்போ எனக்கு ஒரு கண்டக்டர், இதான்ப்பா ஒரு கண்டக்டர், ஏதாவது ராட் எடுத்துக்கோங்க. இந்த ராடில் கரண்ட் எனக்கு ஃப்ளோ ஆகுது, சரியா? இப்போது ஃப்ளோ ஆகும்போது எனக்கு எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஜென்ரேட் ஆகும். அப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் I is directly proportional to potential difference. இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிளை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகேவா, எனக்கு என்ன ஆகும்? IR அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ இந்த R தான் என்னது? ரெசிஸ்டன்ஸ். கிளியர்? R தான் எனக்கு என்னது? ரெசிஸ்டன்ஸ். சொல்லுங்க ப்ரொஃபஸர் காஸ்மிக். கிளியர்? ஸோ அடுத்தது இன்னொரு ஒரே ஒரு கொஷின் தான், ரெண்டு கொஷின் தான். அடுத்தது நம்ம பயாலஜிக்கு போயிடலாம். ஸோ அடுத்தது ரெசிஸ்டிவிட்டினா என்ன, கண்டக்டிவிட்டினா என்ன, சரியா? ஸோ நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் ஓம் மீட்டர், சரியா? இதோட யூனிட் ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். ரெசிஸ்டிவிட்டி எதுக்காக? அதோட சிம்பிள் ரோ, இதோட சிம்பிள் கண்டக்டிவிட்டியோட சிம்பிள் சிக்மா. ஸோ ரெசிஸ்டிவிட்டி எதுக்காக அப்படின்னா, எனக்கு ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ட், அந்த கண்டக்டருக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் லென்த் இருக்குது, யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்குது. அதோட ரெசிஸ்டன்ஸை நான் மெஷர் பண்ணணும்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல்னா எனக்கு என்னது? கண்டக்டிவிட்டி, சரியா? காஷிஃபா, அஃப்ரா புரிஞ்சுச்சா? லிம்ரா, விக்னேஷ். ஸ்டெடி மீன்ஸ் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அப்படியே ஃப்ளோ ஆகிறது, சரியா? அதுதான் ஸ்டெடி. கிளியர்? ஸோ அடுத்தது போயிடலாமா? வாட் கனெக்ஷன்ஸ் இஸ் யூஸ்ட் இன் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் அண்ட் ஒய். ஸோ இதுதான்ப்பா நம்ம டொமஸ்டிக் அப்ளையன்சஸ், சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது, பீரோ இல்லை, இது ஃப்ரிட்ஜு அண்ட் லேப்டாப், டிவி, இந்த மாதிரி இருக்குது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி வந்திருக்கா, இப்படி கனெக்ட் ஆகிருக்கா, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேரலல் கனெக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி எல்லாமே வந்துட்டு பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஸோ ஏன் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோன்றது தான் கொஷின். இது வந்து சிக்மா, இது ரூ, சரியா கெவின்? அது சிக்மா, அது ரூ. ஸோ ஏன் இப்படி பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் எனக்கு கொஷின். கஷிஃபா இன்னொரு டைமா, இப்போ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறேன், இதுதான் ஒரு கண்டக்டர், இதுக்கு வந்து யூனிட் லென்த் இருக்குது அப்படின்னா 1 மீட்டர் லென்த் இருக்குது, யூனிட் கிராஸ் செக்ஷன் ஏரியானா 1 மீட்டர் ஸ்கொயர். ஸோ யூனிட் லென்த், யூனிட் ஏரியா கிராஸ் செக்ஷன் இருக்கிற இந்த கண்டக்டரில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நான் மெஷர் பண்ணுறது தான் என்னது? ரெசிஸ்டிவிட்டினா என்ன? ஓகேவா? கிளியர்? இப்போது இந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படியே நான் ரெசிப்ரோக்கல் பண்ணேன், தலைகீழாக எழுதினேன்னா அது எனக்கு கண்டக்டிவிட்டி. Reciprocal of electrical resistivity of a material is called as electrical conductivity. புரிஞ்சுச்சா? கலைமணி, சத்யா, ஹாய் பா, அனிதா, கிளியர்? எஸ், ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா? ஓகே, அடுத்தது ஏன் இந்த மாதிரி எல்லா இல்லை டயக்ராம் வேணாம், நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா சர்க்கியூட்ஸுமே பேரலில் தான்ப்பா கனெக்ட் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு சர்க்கியூட் டிஸ்கனெக்ட் ஆனாலும் அடுத்த சர்க்கியூட் அஃபெக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கா, இப்போ இங்கே கரண்ட்டு கட் ஆனாலும் எனக்கு இந்த சர்க்கியூட்ஸ்லலாம் கரண்ட் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு சர்க்கியூட்டில் வந்துட்டு எனக்கு கரண்ட் கட் ஆச்சு அப்படின்னாலும் மற்ற சர்க்கியூட்ஸ் எல்லாமே சேஃப். ஒன் மோர் அட்வான்டேஜ் ஆஃப் parallel connection is that each appliances get equal voltage. அதாவது 220 வோல்ட்னா இதுவும் 220 தான் கிடைக்கும், இங்கேயும் 220, எல்லா இடத்துலையும் 220 தான் கிடைக்கும். ஸோ they get equal voltages. டயக்ராம் நோ நீட், இது ஜஸ்ட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டயக்ராம் தேவையில்லை. என் நேம் வந்து டிசி பிரசாந்த், என் நேம் தீபிகா. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாரும் புரிஞ்சிச்சா? எல்லாத்துக்கும் புரிஞ்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? சூப்பரா. ரித்திகா சொல்லுங்கப்பா, என்ன பிரச்சனை?
எமோஜியாக போட்டு தள்ளுறீங்க, ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. சாட்டில் மென்ஷன் பண்ணுங்க, எனக்கு ரியாக்ஷன்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஸோ 4 சாப்டர் பார்த்துருக்கோம், இது மட்டும் படித்தா போதுமா மேம் நிறைய பேர் கேட்டீங்க. இந்த 4 சாப்டரில் இதை மட்டும் படித்தா 2 and 4 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். புரிஞ்சுச்சா எல்லாத்துக்குமே? அடுத்தது போகலாமா? எஸ், கம்பல்சரி கொஸ்டின் நியூமரிக்கல் தான் வரும். தீபிகா நீங்கள் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, லைவ் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10-20 மினிட்ஸ் வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பற்றி தான் பேசிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பயாலஜியா கெமிஸ்ட்ரியா என்ன போயிடலாம்ப்பா? பயாலஜி ஆர் கெமிஸ்ட்ரி? அடுத்தது பயோவில் ஒரு 3-4 சாப்டர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி போயிடலாமா? மூன்சைல் அங்கே டயக்ராம் வேண்டாம், ஓகேவா? ரித்திகா அங்கே டயக்ராம் வேணாம். ஸோ பயாலஜி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி போயிடலாம், ஓகேவா? பயாலஜி ஒரு 3 சாப்டர்ஸ் மட்டும் பார்த்துலாம். ஸோ வாட் இஸ் கொலேட்ரல் வாஸ்குலார் பண்டில்? கொலேட்ரல் வாஸ்குலார் பண்டில் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ டைப் ஆஃப் ஜாயிண்ட் பண்டில். அங்கே எனக்கு ஜைலம் உள்ள இருக்கும், ஃப்ளோயம் பெரிஃபெரி கிட்ட இருக்கும். எங்கே இருக்கும்? ஜைலம் உள்ள இருக்கும், ஃப்ளோயம் பெரிஃபெரி கிட்ட இருக்கும். இப்போ எனக்கு இங்கே கேம்பியம் இருந்துச்சு அப்படின்னா அது ஓப்பன் எக்ஸ் டைகாட் ஸ்டெம்னு சொல்லுவோம். கேம்பியம் இல்லைன்னா அது க்ளோஸ்ட் எக்ஸாம்பிள் டைகாட் ஸ்டெம்னு சொல்லுவோம். கிளியர்? ஸோ கொலேட்ரல் வாஸ்குலார் பண்டில்லாம் புரிஞ்சுச்சா? கண்டிப்பாக அனிதா நாளைக்கு. கிளியர்? எல்லாத்துக்கும் கிளியரா? எஸ், ஓகே. அடுத்தது வேர் டஸ் த கார்பன் தட் இஸ் யூஸ்ட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் கம் ஃப்ரம்? எனக்கு ஃபோட்டோசிந்தசிஸில் நம்ம கார்பன் யூஸ் பண்ணுறோம். அந்த கார்பன் எங்கேருந்து வருது? அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கிட்டேருந்து தான் வருது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம், அந்த கார்பன் தட் இஸ் யூஸ்ட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் கம் ஃப்ரம் அட்மாஸ்ஃபியரிக் கார்பன் டை ஆக்சைடு. அவ்வளோதான், ஈஸி. ஸோ அடுத்தது வாட் இஸ் த காமன் ஸ்டெப் இன் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன்? எது காமன்? ரெண்டுத்துக்கும் நடுவில் கிளைகோலைசிஸ் தான் காமன். ஸோ நீங்கள் அதை ஈஸியாக எழுதிடலாம். எது காமன்? கிளைகோலைசிஸ், ஓகேவா? ஸோ இங்கே வந்து எனக்கு கார்பன் எங்கே வருது? அட்மாஸ்ஃபெரிக் கார்பன் டை ஆக்சைட்லேருந்து. ஸோ அனரோபிக் அண்ட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் இருக்கிற காமன் ஸ்டெப் என்ன? கிளைகோலைசிஸ். சரியா? அடுத்தது நேம் த ஃபினாமினன் பை விச் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆக்சிடைஸ்டு டு ரிலீஸ் ஈத்தைல் ஆல்கஹால். எந்த ஃபினாமினன் அப்போது எனக்கு கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே ஈத்தைல் ஆல்கஹாலாக பிரியுது? அதை நம்ம ஃபர்மெண்டேஷன் இல்லைனா அனரோபிக் ரெஸ்பிரேஷன்னு சொல்லுவோம். அங்கே தான் எனக்கு என்ன ஆகுது? கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே ஈத்தைல் ஆல்கஹாலை ரிலீஸ் பண்ணுது. ஃபர்மெண்டேஷன் ஆர் அனரோபிக் ரெஸ்பிரேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்மெண்டேஷன் ஆர் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் இதெல்லாமே இங்கே கேட்பாங்கன்னா 7 மார்க்கில் கம்பைன் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது கிவ் அன் அக்கௌண்ட் ஆன் வாஸ்குலார் பண்டில் ஆஃப் டைகாட் சிஸ்டம். அவங்க எல்லாமே எப்படி இருப்பாங்க? கன்ஜாயிண்ட், கொலேட்ரல், எண்டார்க், ஓப்பன். சிஇஓன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஇஓ, கன்ஜாயிண்ட், கொலேட்ரல், எண்டார்க், ஓப்பன். சரியா? ஸோ வாஸ்குலார் பண்டில் ஆஃப் டைகாட் சிஸ்டம் எப்படி இருக்கும்? சிஇஓ. ஸோ அவங்க எல்லாருமே எப்படி அரேஞ்ச் ஆகியிருப்பாங்க? ஒரு ரிங் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகியிருப்பாங்க. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம சிஇஓஸ் எல்லாமே சுற்றி ஒரு கான்ஃபரன்ஸில் அப்படியே ரவுண்டாக உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படியே ரிங் ஷேப்பில் அரேஞ்ச் ஆகியிருப்பாங்க அரவுண்டு த பித். ஓகேவா? கிளியர்? ஸோ இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? இது எல்லாமே 2 மார்க்ஸில் உங்களுக்கு கேட்பாங்க, ஓகேவா? அனரோபிக் ஆர் ஃபர்மெண்டேஷன் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சசிகலா. அடுத்தது ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் மீசோஃபில். மீசோஃபில் எனக்கு எங்கே இருக்குது? மீசோஃபில் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? நம்மளோட டைகாட் லீஃபில். சரியா? அப்பர் அண்ட் லோயர் எபிடர்மிஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு நடுவில் தான் எனக்கு மீசோஃபில் இருக்குது. மீசோஃபில் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம்? பாலிசைட் பேரன்கைமா அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்? பாலிசைடு பேரன்கைமா, ஸ்பாஞ்சி பேரன்கைமா. கிளியர்? ஸோ மீசோஃபில் எங்கே இருக்குது அப்படின்னா அப்பர் அண்ட் லோயர் எபிடர்மிஸ்க்கு நடுவில் இருக்குது, ஓகேவா? எஸ், எஸ். ஸோ அடுத்தது பாலிசைட் பேரன்கைமா எங்கே இருக்குது? பிலோ த அப்பர் எபிடர்மிஸ். அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா எங்கே இருக்குது? அது வந்து பிலோ த பாலிசைடு பேரன்கைமா. அது வந்து அதோட செல்ஸ் எல்லாமே ஸ்பிரிக்கலாக இருக்கும், இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும், ஓகேவா? எஸ், மூன்சைல்டு கண்டிப்பாப்பா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆக்சிசோம்ஸ்ப்பா. ஸோ ஆக்சிசோம்ஸ் எப்படி வரைவீங்க? சரியா? இது F1 ஹெட், இது ஸ்டாக், இது F0 பேஸ். சரியா? தமிழில் தானே எடுத்துகிட்டு இருக்கேன் தீபிகா? எஸ், ஓகே. அடுத்தது நேம் த 3 பேசிக் டிஷ்யூ சிஸ்டம் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். 3 பேசிக் டிஷ்யூ சிஸ்டம் என்னது? எபிடாமல், கிரவுண்ட்,
வாஸ்குலார். சரியா? எபிடாமல், கிரவுண்ட், வாஸ்குலார். இது எப்படி ஷார்ட் ட்ரிக்கோட ஞாபகம் வச்சுப்பீங்க? GVM, எம்முக்கு பதில் மட்டும் ஈயை போட்டுக்கோங்க. GVE, அந்த இ முன்னாடி வந்துடும். ஆர் EGVன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எபிடாமிஸ், கிரவுண்ட் டிஷ்யூ, வாஸ்குலார், EGV. ஓகேவா? எஸ், ஓகே. அடுத்தது, வாட் இஸ் photosynthesis and where in a cell does it occur? photosynthesisனா என்ன? அது வந்து நம்ம செல்லில் எங்கே நடக்கும்? photosynthesisனா என்ன? அது வந்து நம்ம ஆட்டோட்ரோஃபிக் ஆர்கானிசம்ஸ். ஆட்டோட்ரோஃபிக் ஆர்கானிசம்ஸ்னால் என்ன? க்ரீன் பிளான்ட்ஸ், ஆல்கே, குளோரோஃபில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சன்லைட்டில் இருந்து எனர்ஜி வருது இல்லையா, அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ photosynthesis is a process by which autotrophic organisms like green plants, algae, chlorophyll containing bacteria uses the energy of a sunlight to synthesize their food. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் அப்போ எனக்கு என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு, அதாவது நம்ம CO2 இருக்கு இல்லையா, CO2 வாட்டரோட கம்பைன் ஆகி, சரியா, CO2 வாட்டரோட கம்பைன் ஆகி, யார் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டும் இருக்கணும், அங்கே குளோரோஃபில்லும் இருக்கணும். ஸோ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் அண்ட் குளோரோஃபில் என்ன ஃபார்ம் ஆவாங்க? கார்போஹைட்ரேட்ஸாக ஃபார்ம் ஆவாங்க. அண்ட் கூட கொஞ்சம் தண்ணி வெளியே வரும் அண்ட் கொஞ்சம் ஆக்சிஜனும் வெளியே வரும். ஸோ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 612. சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? தண்ணி தான் நம்மளுக்கு நிறையா தேவை. ஸோ H12, இங்கே 12 வரணும், மற்ற எல்லா இடத்துலையும் 6. இங்கே ஈக்குவேஷனே வரக்கூடாது. ஐ மீன் பேலன்சிங் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? கிளியர்? எஸ். அடுத்தது, ஸோ இது பார்த்தாச்சு. எங்கே எனக்கு நடக்கும்? குளோரோபிளஸ்ட் ஆஃப் த பிளான்ட் செல்லில் தான் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா photosynthesis நடக்கும். அப்போ எனக்கு வந்து அந்த குளோரோபிளஸ்டில் இருக்கிற கிரானா அண்ட் டார்க் ரியாக்ஷன் எங்கே நடக்கும்னா ஸ்ட்ரோமா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படின்னா என்ன? இட் இஸ் த வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் லிபரேட்டர். எவ்வளோ ஆக்சிஜனை நான் வெளியே லிபரேட் பண்ணுறேனோ டு த ஆக்சிஜன் கன்சூம்டு. சாரி, எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எப்போவுமே மூச்சு விடும் போது என்ன பண்ணுவோம்? ஆக்சிஜன் உள்ளே எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத கார்போஹைட்ரேட்டை வெளியே கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவோம். கரெக்டாக? ஸோ அப்போ நான் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறேனோ டு த எவ்வளோ ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணுறேன். ஸோ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் டு த வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு. ஓகேவா? ஸோ மாற்றி எழுதிடாதீங்க. ஸோ அடுத்தது, why should the light dependent reaction occur before the light independent reaction? எப்போவுமே லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் இண்டிபெண்ட் ரியாக்ஷனுக்கு முன்னாடியே நடந்துடும். கரெக்டாக? ஏன்னு கேட்குறாங்க. ஏன்னா லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் அப்போது எனக்கு இந்த ஃபோட்டோசிந்தட்டிக்கோட பிக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்னா லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அதை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றும். ATP, NADPH இதெல்லாமே என்னது? கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றும். சரியா? ஸோ இந்த ரியாக்ஷன் எனக்கு எங்கே நடக்கும் அப்படின்னா கிரானா ஆஃப் குளோரோபிளாஸ்ட், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ டியூரிங் த லைட் டிபெண்ட் ப்ராசஸ் photosynthetic pigment absorbs light energy and convert into chemical energy. இது எங்கே நடக்குது? கிரானா ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இப்போ இதே எனக்கு லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் அப்போது கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் ஆகி கார்போஹைட்ரேட்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன். ஸோ லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் அக்கர்ஸ் பிஃபோர் லைட் டிபெண்ட் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம்ப்பா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சாப்டர் முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரி போயிடலாம். ஓகேவா? MS தீபிகா? எஸ், ஓகே. ஸோ அடுத்தது, கிவ் த காமன் நேம் ஆஃப் இரிடினரியா கிரானுலோசா. ஸோ இதோட காமன் நேம் என்னன்னு சொல்லுவோம்? இந்தியன் கேட்டில் லீச் தான் இதோட நேம். ஓகேவா? ஸோ அடுத்தது, ஹவு டஸ் லீச் ரெஸ்பயர்? எப்படி லீச் வந்து மூச்சு விடும்? தன்னோட ஸ்கின் வழியாக தான் லீச் மூச்சு விடும். ஓகேவா? ஸோ அடுத்தது, டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ ரேபிட்டோட டென்டல் ஃபார்முலா என்ன? 2033/1023. இதை நீங்கள் அப்படியே மக்கப் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. சரியா? இன்சிசஸ் 2/1, கெனைன் 0/0, ப்ரீமோலார் வந்து 3/2, மோலாஸ் 3/3. ஓகேவா? இல்லை ஃபுல்லாக தான் எழுதணும் சசிகலா. சரியா?
How many pairs of testes are present in leech? மொத்தம் 11 பேர். லீச்சில் எவ்வளோ பேர்? 11. ஓகேவா? ஸோ அடுத்தது டயஸ்தீமா ஃபார்ம்டு இன் ரேபிட். எப்படி டயஸ்தீமா ரேபிட்டில் இருக்குது? இங்கே ரேபிட்டில் பார்த்தீங்கன்னா கெனைன்ஸே இல்லை, 0/0 தானே. ஸோ அதனால் தேர் ஆர் நோ கெனைன்ஸ் இன் ரேபிட். இந்த கண்டிஷன்னால் எனக்கு என்ன ஆகுது? எனக்கு 2 இன்சிசர்ஸ் இல்லை ப்ரீமோலார்ஸ்க்கு நடுவில் கேப் விழுந்து டயஸ்தீமா ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? மாஸ்டிகேஷன் அண்ட் சூயிங் ஆஃப் ஃபுட்டை வந்து சூ பண்ணி எனக்கு நல்லா உள்ளே அனுப்புறதுக்காக ஹெல்ப் பண்ணுது ரேபிட்டில். ஓகேவா? வாட் ஆர்கன்ஸ் ஆர் அட்டாச்டு டு 2 bronchi? லங்கு தான். ஓகேவா? இது உங்களுக்கு தானாகவே தெரிஞ்சிருக்கும். லங்ஸ் ஆர் அட்டாச்டு டு 2 bronchi. ஸோ அதே மாதிரி விச் ஆர்கன் ஆக்ட்ஸ் ஆஸ் எ சக்ஷன் டியூப், சக்ஷன் பம்ப் இன் லீச்? லீச்சில் மஸ்குலர் ஃபேரிங்ஸ் தான் எனக்கு சக்ஷன் பம்ப் டியூபாக ஆக்ட் ஆகுது. ஓகேவா? சிஎன்எஸ்னால் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ why is the teeth of rabbit called heterodont? ஏன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சிசஸ் இருக்குது, கெனைன்ஸ் இருக்குது, ப்ரீமோலார்ஸ் இருக்குது, மோலார்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அதை நம்ம ஹெட்டிரோடோன்ட். ஹெட்டிரோனா என்ன? டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அடுத்தது how does leech suck blood from the host? ஹோஸ்ட்லேருந்து எப்படி அப்படியே லீச் வந்து எனக்கு ரத்தத்தை உரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, லீச் மேக்ஸ் அ triradiate or Y-shaped incision in the skin of the host by the jaws protruded through its mouth. அதாவது அதோட லீச்சோட வாயில் இருந்து ஒரு மாதிரி, நான் சொல்கிறேன் ஓகேவா விக்னேஷ், நான் சொல்கிறேன், ஒரு மாதிரி ஒரு வி ஷேப்பில் ஒரு ப்ரோடியூட் மாதிரி அப்படியே வெளியே வந்து இப்படி ஸ்கின்ல இப்படியே வந்து எனக்கு பிடிச்சிரும். ஸோ இப்படி பிடிச்சோடனே ஒரு வி ஷேப்டு தழும்பு மாதிரி ஒரு மார்க் ஆகிடும். மார்க் ஆனோடனே அதோட மஸ்குலர் ஃபேரிங்ஸ் இருக்கு இல்லையா, லீச்சோட மஸ்குலர் ஃபேரிங்ஸ் வழியா அது வந்து பிளட்டை அப்படியே சக் பண்ணி எடுத்துக்கும். ஓகேவா? அதோட salivary secretion நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹிரிடின். The blood is sucked by a muscular pharynx and the salivary secretion hyiridin which acts as an anticoagulant is poured. எப்படி வந்து அதை ரிப்பீட் பண்ணுறேன். இது ஒன்றும் இல்லை. ஹெட்டிரோடான்ட் அப்படின்னா இன்சிசஸ், கெனஸ், ப்ரீமோலார்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னால் அது நம்ம ஹெட்டிரோடான்ட்னு சொல்லுவோம். ஓகே? ஸோ எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ரொட்ரூட்னா ஒரு மாதிரி வெளியே வந்து இது ஆன்டிகோயாகுலன்ட்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? லீச்சோட ப்ராப்பர்ட்டிஸ், எதிர்ப்பு தன்மை. ஓகே? ஸோ அடுத்தது ஷார்ட் ஆன்சர் போயிடலாமா? வாட் ஆர் த ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் ஃபவுண்ட் இன் ட்ரக்கியா ஆஃப் ரேபிட்? ஸோ அந்த கார்டிலேஜ் என்னன்னு சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு ட்ரக்கியானா என்ன? ட்ரக்கியா வந்து ஒரு விண்ட் பைப் இல்லையா, நம்மளுக்கும் கூட ட்ரக்கியா இருக்குது. இப்போ அந்த ட்ரக்கியா வால்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்படி ரிங் ஷேப்டு கார்டிலேஜ் இருக்கும். அது எதுக்காக அந்த ரிங் ஷேப்டு கார்டிலேஜ் அப்படின்னா, எனக்கு காற்று உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்காக. ஓகேவா? எசு ஓது எனக்கு வந்து எப்போ முடியும் அப்படின்னா 8:30க்கு முடிச்சிடும். சொல்லுங்கள் ஸ்ரீ லக்கி பிரதர்ஸ். இம்பார்ட்டன்ட் டயக்ராம் நான் நாளைக்கு சொல்கிறேன், வேலு மில்க். ஓகேவா? எஸ். ஸோ trachea is the vein. Trachea walls are separated by rings of cartilage which help in passage. ரியா மேம் பார்த்தீங்கன்னா 11th மேக்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ரியா மேம் வேணும், ரியா மேம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 11th கிளாஸ் மேக்ஸில் பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது parasitic adaptations in leech. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. சரியா? parasitic adaptations in leech. ஸோ லீச்சஸ்க்கு வந்து ஒரு parasitic mode of life இருக்குது. அதாவது மற்றவங்க உடம்புல ஏறி ரத்தத்தை உறிஞ்சால் மட்டும்தான் அதால் வாழ முடியும். சரியா? யார் அந்த மற்றவங்கன்னா வெர்டிபிரேட்ஸ். ஸோ வெர்டிபிரேட்ஸில் போய் அட்டாக் பண்ணி ரத்தத்தை உறிஞ்சு தான் அதால் வாழ முடியும். ரத்தத்தை எப்படி உரியும்? ஃபேரிங்ஸ் வழியாக தான் எனக்கு உரியும். ஸோ லீச்சஸ் lead a parasitic mode of life by sucking the blood of vertebrates and show several important modification in their structure. blood எப்படி உரியுது? ஃபேரிங்ஸ் வழியா. ஸோ அதுக்கப்புறம் அதோட ஆன்டீரியர் எண்ட்லேயும் போஸ்டீரியர் எண்ட்லேயும் எனக்கு என்ன இருக்குன்னா சக்கர்ஸ் இருக்கும். சம்திங் சக் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த அனிமல் என்ன பண்ணுன்னா, அது ஆன்டீரியர் ஹெட்டாக இருந்தாலும் சரி, போஸ்டீரியர் ஹெட்டாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் பாடி ஆஃப் த ஹோஸ்ட்டில் போய் அப்படியே எனக்கு ஒட்டிடும். சரியா? இப்போ அந்த 3 ஜா சொன்னோம் இல்லையா, அந்த ஒய் ஷேப்டு ஜா, அந்த ஜா என்ன பண்ணுன்னா ஹோஸ்டோட ஸ்கின்ல போய் ஒரு ஒய் ஷேப்டு உண்டை க்ரியேட் பண்ணிடும். ஓகேவா? நோ, எல்லா பிளட்டுக்கும் கேவின். ஓகேவா? எந்த பிளட் குரூப்பும் அதை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செலவரி கிரான்ஸ். நம்ம என்னென்னு பார்த்தோம்? செலவரி கிரான்ஸை வந்து ஹெரிடின்னு பார்த்தோம். அந்த ஹெரிடின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரத்தத்தை கட்ட விழாது. இப்போ சம்திங் என் பிளட்லேருந்து கையிலேருந்து பிளட் ஃப்ளோ ஆகுதுன்னா எனக்கு ரத்தம் கட்டிடும் இல்லையா? பட் ஆனால் இந்த ஹிரிடின் என்ன பண்ணுதுன்னா ரத்தத்தை கட்ட விடாது. ஏன்னா அப்போ தான் அந்த
லீச் என்ன பண்ணும், அந்த அட்டை வந்து எல்லா பிளட்டையும் எடுக்க முடியும். கரெக்டாக? ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி கண்டினியூஸாக எனக்கு பிளட் சப்ளை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பாராபோடியா அண்ட் சீட்டேவும் எனக்கு ஆப்சன்ட், எனக்கு தெரியும் லீச்சில். ஸோ பிளட்டு வந்து எனக்கு லீச்சோட க்ராப்னு ஒரு இடம் சொல்லுவோம், அங்கே தான் பிளட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது எத்தனை வருஷம் வேணாலும் எவ்வளோ மந்த்ஸ் வேணாலும் பிளட்டை அங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் எனக்கு பெருசாக there is no elaborate secretion of digestive juices. ஓகேவா? சென்டம் எடுக்க டிப் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே படிக்கணும். ஓகேவா? ஏசு ஓதுவா, உங்கள் நேம் கரெக்டாக சொல்லுங்கள் ஸ்ரீ லக்கி பிரதர்ஸ். நான் யார் மெசேஜ்க்குமே இங்கே ரிப்ளை பண்ணாமல் இல்லை. நீங்கள் இன்னொரு டைம் போஸ்ட் பண்ணுங்கள், என்ன சொல்லணும் அப்படின்றத போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட சேனலா இன்னும் போட்டிருக்கீங்க உங்கள் சேனலில்? என்ன சேனல் வச்சுருக்கீங்க ஸ்ரீ லக்கி பிரதர்ஸ்? ஓகே, நான் இன்னொரு டைம் சொல்லட்டுமா? ஜோஷ்வா ஷர்வின். ஓகே, நம்மளோட லீச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராசிட்டிக் மோட் ஆஃப் லிவிங் தான். பேராசிட்டிக் மோட் ஆஃப் லிவிங் அப்படின்னா அது வந்து பிளான்ட் மாதிரி இல்லை. பிளான்ட்டுக்கு சன்லைட் இருந்தால் போதும் வாழ்ந்துக்கும். ஆனால் நம்ம லீச் அப்படி இல்லை. ஒரு உயிரினம், ஒரு வெர்டிபிரேட் இருந்தால் தான் லீச்சால் உயிர் வாழவே முடியும். அதாவது என்ன பண்ணுன்னா, ரத்தத்தை சக் பண்ணி தான் உயிர் வாழவே முடியும். இப்போ இந்த லீச் வந்து தன்னோட ஃபேரிங்ஸ் வழியாக தான் ரத்தத்தை சக் பண்ணும். இப்போ இந்த லீச்சோட உடம்புல பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குமா லீச்சு? இந்த லீச்சோட உடம்புல இது ஆன்டீரியர், இது போஸ்டீரியர்னு சொல்லுவோம். ரெண்டு எண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஹோஸ்டோட பாடியில் போய் அட்டாச் பண்ணிக்கும். அட்டாச் பண்ணி அதுக்கு ஒரு வி ஷேப்டு ஒரு ஜா இருக்கும். அந்த ஜாவை வச்சு ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ரத்தத்தை உரியும் போது அதோட செலவரி கிளாண்டை வந்து ஹிருடின்னு சொல்லுவோம். அந்த ஹிருடின் என்ன பண்ணோம்னா எனக்கு ஹோஸ்டோட உடம்புல ரத்தத்தை கட்டாமல் பார்த்துக்கும். ஸோ ரத்தம் கட்டலை அப்படின்னா தானே ரத்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். சக் பண்ணால் என்னால் முடியும். அண்ட் ஆல்சோ லீச்சுக்கு பாராபோடியாவும் சீட்டேவும் ஆப்சன்ட். இப்போ ரத்தத்தெல்லாம் சக் பண்ணிடுச்சுன்னா லீச்சோட உடம்புல க்ராப் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. அந்த பார்ட்டில் ரத்தத்தை எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அங்கேருந்து அது எத்தனை மாதத்துக்கு ரத்தத்தை வேணும்னாலும் எடுத்துக்கும். கிளியர்? எஸ். சாப்டர் 7 போயிடலாமா? கண்டிப்பாக சவிதா எழுதிக்கலாம். கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்ன? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னா இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸோட ஒன் மாலிக்யூல் எடுத்துக்கோங்க டு த 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன். கார்பனோட மாஸ் இருக்கு இல்லையா, அந்த மாஸில் இருந்து 1/12 போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. அதோட நீங்கள் எதை ஒரு மாஸ் ஆஃப் மாலிகுலோடு டிவைட் பண்ணிங்கன்னா இதுதான் என்னது? RAM. சரியா? ஸோ அடுத்தது அட்டாமிசிட்டினா என்ன? ஒரு மாலிகுலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் H2Oனா H எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. ஆக்சிஜன் 1 இருக்குது. மொத்தம் 3 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாலிகுலில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறது தான் அட்டாமிசிட்டி. சரியா? ஹெட்டிரோடயாட்டமிக் மாலிகுல்ஸ்னால் 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்கிறது. ஹெச்சும் சிஎலும், சியும் ஓவும், H2Oவும் NH3 இதெல்லாமே 2 ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்படி 2 ஆட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம ஹெட்டிரோடயாட்டமிக் மாலிகுல்ஸ்னு சொல்லுவோம். கிளியர்? ஸோ அடுத்தது மோலார் வால்யூம் ஆஃப் கேஸ்னால் என்னன்னு கேட்குறாங்க. மோலார் ஆஃப் வால்யூம் ஆஃப் கேஸ் அப்படின்னா எனக்கு சப்போஸ் ஒரு 1 மோல் ஆஃப் கேஸ் எடுத்துக்கிறேன். அந்த 1 மோல் ஆஃப் கேஸில் எவ்வளோ வால்யூம் ஒரே ஒரு மோல் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கோ அதை 1 மோல் ஆஃப் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னா 22.4 லிட்டர்ஸ் ஆர் 22400 ml. ஓகேவா? பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் அமோனியாப்பா. ஸோ இது ரொம்ப ஈஸி. NH3 எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ NH3ல பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் நைட்ரஜன் divided by mole of mass, molar mass of NH3 into 100. ஸோ ஹைட்ரஜனோட மாஸ் எவ்வளோ? 14 divided by molar mass. இதோட molar mass என்ன? 14 plus 3 into 1. அப்போ 17 to 100. ஸோ இது எனக்கு எவ்வளோ வரும்னா 82%. இதுதான் மோலார் மாஸ் ஆஃப் அமோனியா. சரியா? கிளியர்? ஸோ அடுத்தது 8th சாப்டர் வந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு சாப்டர் முடிச்சிட்டோம். 7th சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாருக்கும் கிளியர்? பிரேக் வேணுமா? எத்தனை பேருக்கு பிரேக் வேணும்?
எத்தனை பேருக்கு பிரேக் வேணும்ப்பா? தூக்கம் வருதா? ஓகே, ஜென்ரலாக பேசலாமா? ப்ரிப்பரேஷன் பற்றி பேசலாமா? Heavy dance video practice, no views. So 10th அப்போ எதுக்கு டான்ஸ்? எஸ் ஸ்ரீ லக்கி பிரதர்ஸ். ஓகே, 10th அப்பவும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே. ஸோ கீப் ஆன் ட்ரையிங். நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க தான் உங்களுக்கு நிறைய பேர் வந்து வருவாங்க. நீங்கள் ஒரு வீடியோ போட்டு அதுக்கே சூப்பராக 1 மில்லியன் போயிடணும் அப்படின்னா வராது. சரியா? ஹாய் தேவதர்ஷினி, கனீஸ் உலகம், விஜய் டிவி ஃபேன்ஸ், விஜய் டிவி ஃபேன்ஸ். வேற என்ன டவுட்ஸ்ப்பா? சென்டம் எடுக்க ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஒன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு புக் பேக்கை ஒழுங்காக இருக்கணும், புக் பேக் ஃபுல்லாக படிக்கணும். அதுக்கப்புறம் க்ரியேட்டிவ் 1 மார்க்ஸ், அதாவது புக்கை லைன் பை லைன் படிக்கணும். சரியா? ஸோ ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்க்கணும். ஓகேவா? clear? Hi Ganesha. ஸோ எல்லோரும் உங்கள் நேம்ஸ் அப்படியே சொல்லுங்கள். நம்ம இது வரைக்கும் என்னென்ன சாப்டர்ஸ் பார்த்தோன்னு யாராவது சொல்ல முடியுமா? இதில் இருக்கிற என்னென்ன சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்ப்பா? கண்டிப்பாக குஞ்சர தேவி கண்டிப்பாக இருக்கும்ப்பா. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எஸ், வேறு என்ன டவுட்ப்பா? அவ்வளோதானா? யாருக்கும் டவுட் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா சாப்டர் 8? ஓகே. ஸோ A is a reddish brown metal which combines with oxygen at 1370 Kelvin gives B. A வந்து ஒரு மெட்டலோட கம்பைன் பண்ணி, அதாவது ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணி B அப்படின்ற ஒரு பிளாக் கலர்டு காம்பவுண்டை கொடுக்குது. இப்போது அட் டெம்பரேச்சர் கிரேட்டர் தேன் 1370 Kelvin A gives C which is red in color. இப்போ ABCயை கண்டுபிடிங்க. ஓகேவா? ஓகே ஹர்ஷினி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏன்ற ஒரு காம்பவுண்ட் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி ஒரு பிளாக் கலர் சப்ஸ்டன்ஸை கொடுக்குதா? இப்போ ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும், இது பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏ என்னன்னா 2CO, இது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி காப்பர் 2 ஆக்சைடு கொடுக்குது. இதுதான் இந்த பிளாக் கலர் பவுடர். இப்போ அகெயின் இந்த காப்பர் வந்து என்ன ஆகுது, ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி எனக்கு காப்பர் ஆக்சைடு கொடுக்குது. ஸோ இதுதான் என்னது, அந்த ரெட் கலர் பவுடர். கிளியர்? கிளியரா? ஸோ கிளியர் எல்லாத்துக்கும்? அடுத்தது ஸோ இதுதான் ஏபிசி, காப்பர் 2 ஆக்சைடு, காப்பர் 1 ஆக்சைடு. ஓகே, கிளியர்? எஸ், சூப்பர். ஸோ அடுத்தது A is a silvery white metal. A combines with oxygen to form B at 800 degrees Celsius. The alloy of A is used in making aircraft. இப்போ ஏர்க்ராஃப்டில் என்ன மெட்டல் யூஸ் பண்ணுறோன்னா அலுமினியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு 4 அலுமினியம் ப்ளஸ் ஆக்சிஜன் 800 டிகிரி செல்சியஸ் அப்போது அலுமினியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏர்க்ராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஏ என்ன, அலுமினியம், பி என்ன, அலுமினியம் ஆக்சைடு. சரியா? கிளியர்? அஸ்வினி கிளியர்? ஓகே, வெரி குட். ஸோ அதே மாதிரி அடுத்தது ரஸ்ட்னா என்ன? ரஸ்ட்னா தமிழில் யாராச்சும் சொல்ல முடியுமா? ரஸ்ட்னா என்னப்பா தமிழில் சொல்ல முடியுமா? ரஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓய்வு, துரு. கரெக்ட். ஸோ துரு பிடிக்கிறதா என்னன்னு சொல்லுவோம், ரஸ்டிங். அதாவது நான் வந்து ஒரு காப்பரை எடுத்து, காப்பர் பாட்டில்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நாள் நான் வந்து கழுவாமே வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் என்ன ஆகிடும், ஒரு க்ரீன் கலர் லேயர் ஃபார்ம் ஆகிடும், இல்லை ப்ரௌன் கலரில் ஆகிடும். கரெக்டாக? அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரஸ்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ரஸ்டிங் எதனால் ஆகுது அப்படின்னா, ஏரோட மாய்ஸ்ட் ஹேர், ஈரப்பதமான ஏரோட அது ரியாக்ட் ஆகும்போது தான் இப்படி ஒரு ப்ரௌன் கலர் லேயர் ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ரௌன் கலர் லேயரை ஃபெரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ த அயன் இஸ் எக்ஸ்போஸ்டு டு மாய்ஸ்ட் ஏர். It forms a layer of brown hydrated ferric oxide on its surface. This compound is known as rust and this phenomenon is called as rusting.
ஓகேவா, கிளியர்? ஓகே, அடுத்தது ஸோ ஃபார்முலா ரெஸ்டிங்க்கு எடுத்துக்கோங்க. அயன் வந்து என்ன ஆகுது, ஒரு மாதிரி ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது, மாய்ஸ்சர். அப்போ எனக்கு ஃபெரிக் ஆக்சைடு கூட கொஞ்சம் வாட்டரும். சரியா, இதுதான் ரஸ்ட்ன்னு சொல்லுவோம். கிளியர்? இது 3, இங்கே எக்ஸ். ஓகே, ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ஸோ என்னென்ன கண்டிஷன் ரெஸ்டிங்க்கு? ஆக்சிஜன் இருக்கணும், வாட்டர் இருக்கணும். அதனால தான் மாய்ஸ்ட் ஏர்ன்னு சொல்லுவோம். தண்ணியும் இருக்கும், ஆக்சிஜனும் இருக்கும். சரியா, அடுத்தது சாப்டர் 9, கடைசி சாப்டர். டிஃபைன் த டேர்ம் சொல்யூஷன். சொல்யூஷன்னா என்னன்னு கேட்குறாங்க. சொல்யூஷன்னா என்னப்பா? சொல்யூஷன் அப்படின்னா சொல்யூஷன் அப்படின்றது ஒரு மிக்சர். ஓகேவா, இப்போ சப்போஸ் தண்ணி இருக்குது, இந்த தண்ணியில் நான் வந்து கொஞ்சம் லெமன் போடுறேன். ஸோ இப்போது இந்த லெமன் ஜூஸும் தண்ணியும் என்ன ஆகுது, ஒரு மிக்சர். ஸோ இந்த மாதிரி மிக்சர் ஆஃப் ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் 1 or more சப்ஸ்டன்ஸ், 4-5 சப்ஸ்டன்ஸை நான் போட்டு மிக்ஸ் பண்ணுறது சொல்யூஷன்னு சொல்லுவோம். பைனரி சொல்யூஷன்னா என்ன? 1 சொல்யூட் 1 சால்வெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இதுதான் சொல்யூட், இதுதான் தண்ணி தான் சால்வெண்ட். ஸோ இப்படி ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட் இருந்துச்சுன்னா அதை பைனரி சொல்யூஷன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள்ஸ்: கேஸ் இன் லிக்விட், சாலிட் இன் லிக்விட், சாலிட் இன் சாலிட், கேஸ் இன் கேஸ். ஸோ கேஸ் இன் லிக்விடுக்கு எக்ஸாம்பிள் என்ன? நம்மளோட வாட்டரில் டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சுன்னா அதை சோடா வாட்டர்னு சொல்லுவோம். அது கேஸ் இன் லிக்விட். சாலிட் இன் லிக்விட், அதாவது தண்ணிக்குள்ளே ஒரு சாலிட் இருக்குது அப்படின்னா என்ன? உப்பு வந்து வாட்டரில் இருக்கும் இல்லையா, அது சோடியம் குளோரைட் டிசால்வ்டு இன் வாட்டர். சாலிட் இன் சாலிடு சேர்ந்த அலாய்ஸ்ன்னு சொல்லுவோம். காப்பர் டிசால்வ்டு இன் கோல்டு, நம்ம கோல்டில் கொஞ்சம் ஃபியூ அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் இருக்கும். கேஸ் அண்ட் கேஸ்னா 2 கேஸ் சேர்ந்து, ஈலியம் ஆக்சிஜன் கேஸ். ஓகேவா, ஸோ வால்யூம் பர்சன்டேஜ்னா என்ன? வால்யூம் பர்சன்டேஜ் தான் பர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம் ஆஃப் சொல்யூட் டு த வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், ரெண்டுமே இன் எம்எல். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வால்யூம் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஏன் அக்வாட்டிக் எலிமெண்ட்ஸ் வந்து எப்போவுமே கோல்டு ரீஜன்ஸில் தான் இருக்க முடியும், ஏன் ஹாட் ரீஜன்ஸில் இருக்க முடியாது? ஏன்னா கோல்டு ரீஜன்ஸில் தான் எனக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு ஆக்சிஜன் இருக்கும். ஓகேவா, ஸோ டிசால்வ்டு ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் எனக்கு அங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், லோவாக இருக்கும். ஸோ திஸ் ஷோஸ் தட் அ சாலிபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இஸ் மோர் இன் லோ. ஓகேவா, எதுக்கு செல்ஃப் டவுட் பண்ணுறீங்க? கேட்க கண்டிப்பாக வரும். சரியா, கிளியர்? ஸோ எல்லாத்துக்குமே கிளியரா? புரிஞ்சிச்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஸோ இன்னைக்கு நம்ம பயாலஜி மட்டும் ஒரு 4 சாப்டர்ஸ் நம்ம பார்க்காம வச்சுருக்கோம். ஸோ உங்களோட பிளான் என்னன்னா, செல்ஃப் ஸ்டடி நான் சொல்லி கொடுத்த 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் அண்ட் பயாலஜியில் இருக்கிற 2 and 4 மார்க்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா, கிளியர்? ஸோ லைவ்ல எத்தனை பேருக்கு எல்லாமே சூப்பராக புரிஞ்சிச்சு? ஸோ எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுப்பா? ஓகேவா, ஸோ புரிஞ்சு அப்படின்னா லைவ் முடித்த உடனே உங்களுக்கு என்ன வந்து அடுத்த லைவில் சொல்லி தரணும், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, கிளாஸ் எப்படி போச்சு, நல்லா புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்றத லைவ் எண்ட் பண்ணோடனே கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு என்ன டவுட்டோ அதுலேருந்து பார்க்கலாம். ஓகேவா, ப்ராப்ளம்ஸ் அண்ட் 7 மார்க்ஸ் பார்க்கலாம். ஓகே, கிளியர்? ஓகேப்பா, ஸோ பாய், டேக் கேர். ஃபஸ்ட்டு செல்ஃப் டவுட் படாதீங்க. இது வருமா, நான் இப்போ கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் பண்ணுறேன், படிக்கிறேன், அது வருமா அப்படின்னு செல்ஃப் டவுட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு படிங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வருமா வராதா, அட்லீஸ்ட் அது வரலன்னா கூட நான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படித்தேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரியா, ஓகேப்பா. ஓகே, லைவ் எண்ட் பண்ணிக்கலாம்.